ஹாய் டியர், டுடே நம்ம டேவ் பக்தர் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். அண்ட் சரி, ஓகே, நான் ஸ்டடீஸில் போகிறேன், நீங்கள் கண்ண முடிக்கோங்க. அப்புறம் டியர், ஏதாவது நாய்ஸஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. ஆடு கத்துது, கோழி கத்துது, திடீர்னு வந்துட்டு அந்த பூனை இவங்களையும் கத்துறான். ஸோ அதனால் என்னது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வாய்ஸும் சரியில்லை, அதுக்கும் மன்னிச்சுக்கோங்க. சரி, ஓகே, கண்ண முடிக்கோங்க. ஸ்டடிக்கில் போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டே தான் அப்படியே வீட்டில் கண்ணாடி பார்த்துட்டு சும்மா அழகாக ரெடி ஆகிட்டே இருப்பார். அவரோட அம்மாவும், டேய் காலங்காத்தால் எங்கடா அதுவும் இவ்வளோ மேக்கப் போட்டு கிளம்புற, நீ என்ன போட்ட பிள்ளையா? இவ்வளோ நேரம் 3/4 மணி நேரம் கண்ணாடிக்கிட்டே நிற்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அவரும், அது ஏன் பொண்ணுங்க மட்டும்தான் கண்ணாடி முன்னாடி நிற்கணுமா என்ன, பசங்க நின்னா குத்துமா அப்படின்னு கேட்பாரு. குத்தோல்ல சாமி, குத்தோல்ல, அதுக்குன்னு 3/4 மணி நேரமா, போடா கிளம்பு. அம்மா எங்கே போகிற இத்தனை மேக்கப் போட அப்படின்னு கேட்க, அம்மா நான் என்னவா மேக்கப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்களோட அம்மா அப்படியே டேவை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா அப்படியே ஹேர் ஸ்டைலெல்லாம் மொத்தமாக மாறி இருக்கு. இது பண்ணியிருக்காரு, ஹேருக்கு லைட்டாக கலர் வேறு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் காதில் தோடெல்லாம் வேறு புதுசாக இருக்குது. ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம பக்காவாக டிப்டப்பாக பண்ணியிருக்காரு. எப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு டக்கின் பண்ணியிருப்பார், பிளாக் கலர் பேண்ட்டு, அண்ட் அவ்வளோதான். அவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஸ்லீவ் ஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. பெல்ட்டும் அழகாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி பார்க்கவே பக்காவாக இருக்குது. ஷூவெல்லாம் போட்டிருக்காரு. டேய் என்னடா எப்பயும் பிச்சைக்கார மாதிரி ஒரு டிஷர்ட்டு, அது அங்கங்கே கிழிஞ்சிருக்கும், அப்புறம் கிழிஞ்சு போன பேண்ட்டு, அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு செருப்பு, இது தானடா போட்டு தெரியவ. இன்றைக்கி என்னடா அப்படியே வேறு மாதிரி இருக்க, இன்டர்வியூக்கு இது போறியே என்ன அப்படின்னு கேட்க, மா நான் என்ன இன்டர்வியூ போகிறேன், நான் என்ன காலேஜ் முடிக்கலல்ல அப்படிங்கிறாரு. ஸோ அம்மா உடனே பார்த்துட்டு, ஏண்டா நீ இன்டர்வியூக்கு கூட போகலை, இப்போ தான் காலேஜ் போயிட்டுருக்குற, அது எனக்கும் தெரியும், அப்புறம் எங்கே இந்த மேக்கப் போட்டு கிளம்புற, மரியாதை வீட்டில் இரு, வெளியே போனால் காலை உடச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க. மா என்னம்மா ஏதோ பொட்டப்பிள்ளையை அடக்கி வைக்கிற மாதிரியே பழக்கிட்டு இருக்கிறீங்க, நான் பையன், நான் போவேன் அப்படிங்கிறாரு. என்னடா பையன் பொண்ணுன்னு பிரித்து சொல்லிட்டு இருக்கிற, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. டேவோட அம்மா பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான சூழ்நிலையில் வாழ்ந்த பொண்ணு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா இருந்திருப்பார். அவங்களோட அண்ணாவை ஒரு மாதிரி இவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபுல் ஃப்ரீடம் அண்ணாவுக்கு இருக்கும், இவங்களுக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருந்திருக்கும், ஏன் பொண்ணுனா வந்துட்டு ஃப்ரீடம் இருக்கக்கூடாது, பையனா ஃப்ரீடம் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பிறக்கணும், 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணுன்னாலாம் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க நேரமாக என்னமோ தெரியல, டே மட்டும்தான், வேறு எந்த பையனும் கிடையாது, பொண்ணும் கிடையாது அவங்க. ஸோ அதனால தான் எல்லா ரூல்ஸையும் ஒரே ஆள் மேலே திணிச்சிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்போது டேவும், மா என்னம்மா உனக்கு, நான்லாம் இருக்க முடியாது, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போக, அம்மா அப்படியே சட்டை காலரை பிடிச்சி இழுக்கிறாங்க. மாமா விடுமான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவார். அடங்குறான பாரு, கொஞ்சம் கூட அடங்குறதில்ல, சேட்டை பிடிச்ச பையனாக இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே சிரிப்பாக வந்துடும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு போய் கிச்சனுக்கு போயிடுவாங்க. இந்த ஆடெல்லாம் நான் ரெக்கார்டிங் பண்ண வரைக்கும் அமைதியாக தான் இருக்குது, என்னால் ரெக்கார்டு ஆன் பண்ணுறனோ அப்போவே மேன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. டியர் மன்னிச்சுக்கோங்க, ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டே தான் ஒரு பெரிய பூ கொத்து இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு. பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மலை, ஓகேவா, ஸோ அந்த மவுண்டன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஏரியா, அந்த மாதிரி இடத்துல அப்படியே அந்த பூங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ கரெக்டாக அவருக்கு ஃபோன் அடிக்குது. எடுத்து அப்படியே ஹலோ அப்படின்னு சொன்னால் அவரோட ஃப்ரெண்டு தான், ஜேகே தான். டேய் எங்கே இருக்க, என்ன பண்ணிட்டுருக்க, காலேஜுக்கும் வரல, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல, டேய் இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறாரு. இன்றைக்கா என்ன நாள், எனக்கு கிழமெல்லாம் தெரியாதுடா அப்படின்னு சொல்லுவாரா அவர். கிழமை விடு, டேட்டு மந்த்து அப்படிங்கிறாரு. எனக்கு நாளே தெரியாதுங்கிற இவன் டேட்டு மந்த்துக்கெல்லாம் போயிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபோனை பார்க்க, February 14 அப்படின்னு சொல்லவும், அதுக்கு தான் இன்றைக்கி எவனாவது காலேஜுக்கு வருவானாடா அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் எல்லாரும் காலேஜில் தாண்டா இருக்கானுங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போது டேவும், ஏன் நீங்களாம் காலேஜ் போனால் நானும் காலேஜ் போகணுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன, ஏன் இஷ்டம், நான் லீவ் இன்னைக்கு அப்படிங்கிறாரு. சரிடா, அம்மா கால் பண்ணாங்க, ஏதோ ஃபுல் மேக்கப் போட்டுட்டு ஓடனியாமாவே, ஏன் அப்படி என்ன மேக்கப் போட்ட, எங்கள் ஃபோட்டோ அனுப்பு அப்படிங்க.
ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ, வீடியோவை காலே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறாரு. ஸோ பார்த்தா அந்த பக்கம் சுற்றியும் பார்க்குறாங்க. அதாவது ஜேகே வந்துட்டு அந்த பக்கம் கால்லேருந்து பார்க்குறாரு. பார்த்தா மவுண்டன் மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. என்னடா சுற்றி ஏதோ மலை மாதிரி இருக்குது, எங்கே நிற்கிறா, எதனா சூசைட் இது பண்ண போறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. வாயை கழுவிருமை அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற அந்த பூங்கொத்து இருக்குல்ல அதை காட்டுறாரு இவர். ஆமாம் அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, எதுக்கா, ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவார். ப்ரப்போஸ் பண்ண போறியா, யாருக்குடா, உனக்கு தான் ஆளே இல்லையே, இத்தனைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையும் நீ பேசுனதே இல்லையே. இல்லை இல்லை, பொண்ணுங்க தான் உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. அப்புறம் யாருக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போயிருக்கிற, அதுவும் பைத்தியக்கார மலை மேலே நின்றுட்டு யாருக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போயிருக்க அப்படின்னு கேட்க, மலை மேலே நின்று ப்ரப்போஸ் யாருக்கு பண்ண போகிறேன்னா, ஏண்டா இந்த உலகத்தில் பொண்ணுங்களே இல்லையா, அந்த காலேஜில் இருக்கிற இத்து போன 4 பிள்ளைங்க என்கிட்ட பேசலை அப்படின்னா இந்த உலகத்தில் வேறு பொண்ணுங்களே இல்லையா, என்கிட்ட பேசுறதுக்கு 1000 பேர் வருவாங்க இங்கே அப்படிங்கிறாரு. எங்க கேமரா கொஞ்சம் சுற்றி காட்டு அப்படின்னு ஜேகே சொல்ல இவரும் சுற்றி காட்டுறாரு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு காக்கா குருவி கூட காணோம். ஜேகேக்கு சிரிப்பாக வருது. சிரிக்கா, ஏண்டா சிரிக்கா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு காக்கா குருவி கூட காணோம், உன்னை பார்க்க 1000 பொண்ணுங்க வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அப்போ இவரும், வருவாங்கடா, நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன், இனிமேல் இங்கே வருவாங்க, எல்லோரும் கப்பல்ஸும் இங்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவார். கப்பல்ஸ் வருவாங்கடா, உனக்கு யார்டா கிடைப்பா, எப்படி லவ் பிரித்து நீ லவ் பண்ண போறியா அப்படின்னு கேட்க, சி அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்காக ஒரு பொண்ணு சிங்கிளாக சோலோவாக இங்கே வருவா, கண்டிப்பாக அவளை நான் லவ் பண்ண போகிறேன், யார் வராங்களோ, அதாவது இங்கே இனிமேல் எல்லோரும் வர ஆரம்பிப்பாங்க, ஸோ இந்த இடத்துக்கு சிங்கிளாக ஒரு பொண்ணு தனியாக யார் வந்தாலும் சரி, அவள் தான் என்னோடய லவ்வர் அப்படிங்கிறாரு. அட மானங்கிட்ட நாயே, என்னடா இப்படி இறங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, இங்கே பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன், காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன், ஃபஸ்ட் இயர் வரவனே ஆல்ரெடி 4 பிரேக்கப்பு, புதுசாக ஒரு லவ்வோடு வரான், ஆனால் நான் பாரு பச்சை மண்ணாகவே இருக்கேன், எனக்கு பிடிக்கலப்பா, இந்த வாழ்க்கை பிடிக்கல, உனக்கு கூட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, ஆனால் எனக்கு யார் இருக்கிறா, ஸோ நான் கேர்ள் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு வரேன் என்ன அப்படிங்கிறாரு. நீ பைத்தியக்காரத்தனமாக எங்காவது செருப்படி வாங்கிடாது அப்படின்னு ஜேகே சொல்ல, ஏய் இது லவ் ஏரியா, இங்கெல்லாம் வந்துட்டு ஒன்லி கொஞ்சம் மட்டும்தான், அதனால் இந்த செருப்படியெல்லாம் கடவுள் கூட நடக்காது, நீ ஃபோனை வை, நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஜேகே அந்த பக்கம் இருந்து டே டேன்னு கத்த டக்குன்னு இவர் ஃபோனை கட் பண்ணிடுவார். ஸோ டேன்னு மறுபடியும் கத்திட்டு இருக்காரு. அப்போது சாரா தான் வந்துட்டு, ஜேகே ஏன் கத்திட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்பா. அப்போ அவரும், ஏய் அந்த பைத்தியக்காரன் ஏதோ பைத்தியக்காரத்தனம் பண்ண போகிறான்டி, எவக்கிட்ட சரிப்படி வாங்குறானோ தெரியல, எங்கே இருக்கான்னு வேறு தெரியல, ஏதோ மலை மேலே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுருக்க, என்னாச்சு டேக்கு, என்னடா ஆச்சு, அவனுக்கு எல்லாமே ஓகே தானே, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அவன் ஏன்டா சாக போகிறான் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அட வாயை கழுவு, அவன் ப்ரப்போஸ் பண்ண போகிறானா மாடி அப்படிங்கிறாரு. ப்ரப்போஸா, யாருக்குடா, அவனுக்கு தான் ஆளே இல்லையே, அட க்ரஷ்ஷு கூட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சாரா சொல்ல, அதை தாண்டி சொல்கிறேன் நானும், அவனுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் யாராவது அங்கே சிங்கிளாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி லவ்வர் ஆக்கி கூட்டிகிட்டு வரானாம்மா, என்னடி கொடுமை இது, அவகிட்ட செருப்படி வாங்க போகிறான், என்னால் ஒன்றும் பண்ண முடியல சாமி, எப்படியோ உசுரோட வீடு வந்து சேர்ந்தானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அவளுக்கு சிரிப்பாக இருக்குது. எதுக்கு சிரிக்கிறா அப்படின்னு ஜேகே கேட்க, இல்லை உன் ஃப்ரெண்டு இப்படி இறங்குவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கேருந்து அவளோட கிளாஸுக்கு கிளம்பி போயிடுவா. அவள் வேறு கிளாஸு சாரா. ஸோ அவள் கிளாஸுக்கு கிளம்பி போயிட, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஜேகே தான் எல்லா நேரம் ஏதோ ஒன்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கிளாஸ் கவனிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அப்படியே இந்த சைடு கட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம டே தான் அந்த பூங்கொத்து இருக்குல்ல, அந்த மலை இருக்கும். ஸோ அந்த மலை மேலே ஒரு பாறாங்கல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாறாங்கல்ல நின்றுக்கிட்டு கொஞ்சம் தவறுனா இல்லை காற்று கொஞ்சம் ஃபாஸ்ட் அடித்தாலும் விழுந்தா அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. ஆனாலும் நம்ம தலை தில்ல அங்கே நின்றுக்கிட்டு அந்த பூங்கொத்தை வச்சு முட்டி போட்டு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் நேற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. சீ நல்லாவே இல்லை, வேறு உங்களை பார்த்த முதல் செகண்டே நான் விழுந்துட்டேன், சி நல்லா இல்லை, ஐயோ வேறு ஏதாவது, டேய் நல்லா யோசிடா, நீ பேசுகிற ஒரே வார்த்தையில் அவன் மேலே லவ்வில் விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எதுவுமே அவளுக்கு தோணவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, இன்னும் ஒன்றுமே தோண மாட்டேங்குது. எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, கப்பலாக வராங்களே, ஐயோ சிங்கிளாக யாராவது வந்தால் நான் ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணுமே,
என்ன பண்ணுறது, ஐடியா 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 ஐடியான்னு சொல்லிட்டு மண்டை பிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஐடியாவும் கிடைச்ச பாடு இல்லை. ஸோ இப்போ அப்படியே தான் எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடுவார். இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மனசு அந்த பாறாங்கல் மேலே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருக்காரு. ஒருத்தங்க கூட சிங்கிளாக வரவே கிடையாது. எல்லாம் கப்பலாக தான் வராங்க. அவ்வளோதான், அவருக்கு மனசே வேர்த்து போச்சு. இந்த பக்கம் ஜேகே வேறு ஆள் கிடைச்சாங்களா டூயட்டா அப்படி இப்படின்னு மெசேஜ் பண்ணிகிட்ருக்க. இவனுங்க என்னை சோதிக்கிறானுங்க, இப்போ ஆள் இல்லாமல் போனால் அசிங்கப்படுத்துவானுங்க, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துருக்க. இந்த சீன் எப்படி இங்கே கட் ஆகுது. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சேம் அதே மவுண்டனில் தான் ஒரு மாதிரி மேலெல்லாம் இருக்கும்ல, ஸோ கேம்பெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து நீங்கள் தான் பயங்கரமாக ஒரு பையன் கூட சண்டை போட்டுக்கிறீங்க. செம்ம கோவம் உங்களுக்கு. அவன் நீ பாரு, உனக்கு இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது, நான் சொல்கிறது கேளு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு ஒரு மாதிரி டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா பலார்னு அவனை அரைஞ்சிருவீங்க. அவன் ஏய் லவர்ஸ் டே ஆச்சுன்னு சொல்லி பாவம் போச்சாதுன்னு என்னோடய டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணி உனக்காக இங்கே வந்தால் எதிர்த்து பேசுவியா அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்கள் வாட் டைமை வேஸ்ட் பண்ணியா அப்படின்னு கேட்க, ஆமாம் என்னோட ஒரு நாள் இன்றைக்கி வேலை அப்படியே நாசமாக போச்சு, உன்னால தான் உனக்காக தான். ஆனால் நீ நான் சொல்கிற எதுவுமே கேட்க மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேங்கிற, சண்டை போடுற நீ கூட அப்படிங்கிறான். உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லக்கூட உனக்கு வாயில் வரல, என்னால் உனக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிற, நீ எனக்கு தேவையில்லை, உன்னை நான் பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்ப. அவனுக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அவன் கையை பிடிச்சி இழுப்பான். 2 பேத்துக்கு பயங்கரமாக சண்டை ஆகிடுது. போட்டு நீங்கள் அவனை நொறுன்னு கையை பிடிச்சி கடிச்சு வச்சுருவீங்க. அவ்வளோக்கும் உங்களுக்கு அவன் கற்றுன்னு கத்துறான். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஸோ ஈவினிங் டைம் தான் வந்திருப்பீங்க. காலையில் வெளியெல்லாம் எங்கெங்கேயும் சுற்றிட்டு ஈவினிங் தான் வந்திருப்பீங்க. இப்போது எல்லோரும் அந்த மாதிரி சும்மா விளையாடுறாங்கன்னு நினச்சிட்டாங்களா, அந்த பையனுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படி தள்ளி விட்டுருவான். நீங்கள் பொத்துன்னு போய் விழுந்துருவீங்க. இன்னும் உங்களுக்கு கோவம் வந்துடுது. அப்போது எந்திரிச்சு நின்றுக்கிட்டு, ஏய் பிரேக்கப் தாண்டா, இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை, பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அவன் ஏய் உன்னோட இந்த ஆட்டிடியூடுக்கு எவனே உனக்கு கிடைப்பான், உனக்கெல்லாம் என்னை தவிர வேறு எவனும் கிடைக்க மாட்டான் அப்படிங்கிறான். நீங்கள் எவன் கிடைப்பானா, டேய் உன் மூஞ்சாக ஒரு மூஞ்சா, கண்ணாடியில் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அழகாக தான் இருக்கான். ஸோ ஆனால் உங்களுக்கு இப்போ அவனை பிடிக்கல. ஸோ அதனால் அவன் அசிங்கமாக தெரியுறான். அப்போது அவனும் ஏய் வா மூஞ்சி பார்த்துருக்கியா கண்ணாடியில், எவ்வளோ கேவலமாக இருக்க அப்படின்னு சொல்ல, ஏய் என் மூஞ்சி நல்லா இல்லைன்னா அது ஏன் பிரச்சனை, உனக்கு என்னடா வேலையை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அவன் திரும்ப சாபம் கொடுக்குறான். நல்லா தூக்கி அப்படி போடுறான். நல்லாவே இருக்க மாட்டேடி, உனக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் கூட செட்டே ஆக மாட்டான் பார்த்துக்க அப்படிங்க. இது ஒரு ஆள் கூட செட் ஆக மாட்டானா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் இந்த ஜென்மத்துக்கு உனக்கு ஒருத்தங்க கூட செட் ஆக மாட்டான் அப்படின்னு அவன் சொல்ல உங்களுக்கு கோவமாக இருக்குது. ஸோ கோவச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்துடுவீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி தக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அதே இடத்துல தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாறாங்கல் மேலே உட்காந்துட்டு இருந்த நம்மட்டே, என் வாழ்க்கை இப்படி சிங்கிளாகவே சாகணும்னு எழுதியிருக்கா என்ன, ஏப்பா கடவுளே என் வாழ்க்கையில் நீ காதலுங்கிற ஒரு வார்த்தையை எழுத மறந்துட்டியா இல்லை வேணுன்னே எழுதாமல் விட்டுட்டியா, உனக்கு அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அந்த பூ காஞ்சி போயிடுச்சு. லிட்ரலி காலையில் வாங்கிட்டு வந்தது இல்லையா, ஸோ வெயில் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பூ வாடி போய் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, பேசாமல் கிளம்பலாம் போ, எப்போ போல் கலாய்ப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாறாங்கல் மேலேருந்து எந்திரிச்சு பூங்கத்தோடு வந்துட்டுருப்பாரு. நீங்கள் ஆப்போசிட்டில் அப்படியே கோவமாக தக்கு நடந்து வந்துட்டுருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டே வந்துட்டு சும்மா எதிர்ச்சியாக முன்னாடி திரும்பி பார்த்தா நீங்கள் சிங்கிளாக நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான், அவருக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. கடவுளே நீ எழுத மறந்தாலும் இப்போ எழுதிட்டு போலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்ககிட்ட ஓடி வந்து முட்டி போடுறாரு. நீங்கள் விருக்கன்னு பயந்துருப்பீங்க, எவன்டா அந்த பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அவரும் இங்கே பாரு நீ இங்கே சிங்கிளாக வரும்போதே தெரியுது நீ சிங்கிள்னு, நானும் பல வருஷமாக சிங்கிளாக தான் இருக்கேன். அப்புறம் இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் சிங்கிளாக இருக்க வேணாம், 2 பேரும் மிங்கிள் ஆகிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், சரியா, உன்னை நான் கண் கலங்காமல் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாரு. யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ டே அப்படியே வந்துட்டு அவர் முட்டி போட்டுட்டு இந்த வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை வேணான்னு சொல்லலான்னு தோணுது. ஆனால் கரெக்டாக அவன் சொன்னது ஞாபகம் வரவும், அதான் இந்த ஜென்மத்துக்கு உனக்கு ஆள் கிடைக்க மாட்டான்னு சொன்னான்ல, அப்படி ஞாபகம் வரவும் டக்குன்னு நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்க. டேக்கு செம்ம ஹாப்பி. நிஜமாகவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, என் பேர் டி, உன் பேர் என்ன அப்படிங்கிறாரு.
என் பேர் ஒயன் அப்படிம்பிங்க. அவ்வளோதான், மனதனை கையில் பிடிக்க முடியல. அச்சச்சோ, எனக்கு லவ் செட் ஆகிடுச்சு, இனிமேல் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறா, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு மாதிரி அப்படி கண்ணை மூடி சிரிச்சுட்டு இருப்பாரு. அப்போ நீங்கள் டே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, எது வேணால் பண்ணுறேன், ஆனால் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ, பூ கொஞ்சம் வாடிடுச்சு, காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன் உனக்காக அப்படிம்பாரு. காலையிலேருந்து வெயிட் பண்ணியா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம், காலையிலேருந்து யாராவது சிங்கிளாக வர மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சிங்கிளாக யார் வராங்களோ அவங்க தான் என் லைஃபுக்கு கடவுளை அனுப்பி வைக்கிற ஆள்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ வந்துட்ட அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, பைத்தியக்காரன், பரவாயில்ல, பைத்தியக்காரனாக இருந்தாலும் உண்மையாக இருக்கிறான், ஸோ இவன் தான் நமக்கு செட் ஆவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, கடவுள் உனக்காக தான் என்ன அனுப்பிச்சாரோ என்னமோ தெரியல, ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு கேட்காரு. நான் இப்போ தான் பிரேக்கப் பண்ணேன் அப்படிங்க. பிரேக்கப் பண்ணியா அப்படிங்கிறாரு. ஆமாம், எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், இப்போ அவனுக்கு எக்ஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லவும், எதனால் அப்படிம்பாரு. டாமினேட் பண்ணுறான்டா, நீயே சொல்லு, பொண்ணு பையன் 2 பேரும் ஈக்குவல் தானே, ஆனால் அவன் டாமினேட் பண்ணுறான். அவன் பையன் நான் பொண்ணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரு மாதிரி பண்ணுறான், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் டேக் அவரோட அம்மா ஞாபகம் வருது. அவங்களோட அம்மா இப்படி தான் சொல்லியிருந்திருப்பாங்க, சின்ன வயசுலேருந்து டாமினேட் பண்ணி 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 ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அவர் டக்குன்னு இப்போ உங்களை அவரோட அம்மா இடத்துல வச்சு பார்ப்பாரு. நீங்கள் ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்க, என் அம்மா மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லுவார். அம்மா இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஆமான்னு சொல்லிட்டு அவர் மொத்த கதையும் சொல்ல, ஏதோ ஒரு கோஇன்சிடென்ட் மாதிரி தான் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் 2 பேரும் பேசிக்கிட்டதுலேயே வந்துட்டு ஒரு மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு கேட்டல, என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். பரவாயில்ல, நீ இவ்வளோ நல்ல பையனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா அப்படின்னு டேவை கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த கூமுட்டைக்கிட்ட உன்னை காட்ட போகிறேன் பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறீங்க. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கார்கிட்ட போயிட்டு இருந்திருப்பான். ஸோ கரெக்டாக ஏய் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன திமிர் இவளுக்குன்னு சொல்லிட்டு திரும்ப பாருங்க, பக்கத்தில் டே நிற்கிறாரு. யார்டி அவன் அப்படின்னு கேட்க, என் பாய் ஃப்ரெண்ட். இல்லை ஃபியான்சி, கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறீங்க. டே எப்படி உங்களை பார்க்குறாரு, அப்படியே பல்ல அத்தனையும் வாயிலேருந்து தெரியுது. நீங்கள் அதே மாதிரி அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் பைத்தியமாடி, நீ என் கூட சண்டை போட்டுட்டு திடீர்னு அவனே பிடிச்சி இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற லூசா நீ அப்படிங்கிறாரு. டேக்கு வருது பாருங்க கோவம், அப்படியே உங்கள் கையை பிடிங்கி விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி முன்னாடி சண்டை போடுற மாதிரி போகிறாரு. என்ன கண்ணை வாங்குற, நான் அவளோட பாய் ஃப்ரெண்டு. இல்லை ஃபியான்சி, இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நாங்கள் சீக்கிரமாக அப்படிம்பாரு. அது அந்த டாட்டா மைக் பேசல அந்த மாதிரி பேசிட்டு அவன், கோமாளி மாதிரி பண்ணாத, மரியாதை போயிடு, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்க. நீங்கள் அப்படியே முன்னாடி வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு, இங்கே பாரு, நான் ஒன்றும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, நீ எனக்கு எக்ஸ், அவ்வளோதான், யூ ஜஸ்ட் பாசிங் க்ளவுட், எனக்கு இவன் தான் எல்லாமே, இவன் தான் எனக்கு லைஃபு எல்லாமே, ஓகேவா, ஏன் இப்போயே நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. கல்யாணமா இப்போவா அப்படிங்கிறாரு. ஏண்டா பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, இப்போ பண்ணிக்கிறேன், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தாலி வேணும்ல அப்படின்னு கேட்பாரு. ஆமாம்ல, தாலி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேடுறீங்க 2 பேரும். அந்த மலை காடு இல்லையா, ஸோ அந்த மலை அங்கே தாலி தேடினா எங்கேருந்து கிடைக்கும், ஸோ அப்படின்னு இப்படி தேடிக்கிட்டே இருக்க அவன், அந்தளவுக்கு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க தாலி தானே, அரை மணி நேரம் இங்கே இருங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன், ஓகே நீ கல்யாணம் பண்ணி காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறான். ஸோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி அவனே தாலி மாலைலாம் வாங்கிட்டு வரான் பைத்தியக்காரன். ஸோ வாங்கிட்டு வந்துன்னு பார்த்தா நீங்கள் அங்கேயே தான் நிற்பீங்க. அப்போது கொண்டு வந்து உங்கள் 2 பேர்த்து கையில் கொடுத்துட்டு, என்னங்க மாலையை மாற்றிக்கோங்க அப்படிங்கிறான். மாலையை மாற்றிக்கிறீங்க, அவனுக்கு பக்குன்னு ஆகுது. என்னது மாற்றிக்கிறாங்க, மாலை தானே, தாலியெல்லாம் கொடுத்தா கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாடா கட்டு பார்க்கலாம், ஏதோ ஃபியான்சி புருஷன் அங்கே போகிறேன்லாம் சொன்னேன், கட்டு அப்படிங்கிறான். அப்படிங்கிறாரு. நீங்கள் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் மாதிரி ஆட்டுறீங்க. உடனே அவ்வளோதான் ஈன்னு சிரிச்சுக்கிட்டு தாலியை வாங்கி கட்டிடுவார். அவனுக்கு நான் பக்குன்னு ஆகிடுது. என்னடா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனா அப்படின்ட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு நிற்கிறான். நீங்கள் பார்த்தியா, நாங்கள் 2 பேரும் ட்ரூவாக லவ் பண்ணுறோம், அதனால தான் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். இதே இடத்துல நீ இருந்திருந்தா கல்யாணம் பண்ணியிருப்பியா? அப்போது எவனாவது உன் கையில் தாலி கொடுத்து கழுத்தில் கட்டுனா கட்டியிருப்பியா, மலிப்பிருப்பல்ல, ஆனால் அவன் கட்டியிருக்கான். அப்போ என்ன அர்த்தம், ட்ரூ லவ், ஓகே ட்ரூ லவ் அப்படிங்க.
1 மணி நேரம் கூட ஆகலடி நீங்கள் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு அவன் சொல்ல, ஆமாம் 1 மணி நேரம் கூட ஆகலை தான், பட் ட்ரூ லவ்டா, வாழ்க்கை முழுசாக இருக்கும். சி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வாடா போகலான்னு சொல்லிட்டு மாலையும் கழுத்துமா 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டு அப்படியே ஏதோ வீர தீர செயல் புரிஞ்சு சாதிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் 2 பேருமே கை கோர்த்துட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்க. அப்போ அவர் உங்களை கூப்பிடலான்னு பார்த்தா டக்குன்னு அவருக்கு உங்கள் பேர் மறந்து போயிடுது. அது உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, ஒயன் இனிமே மிஸ்ஸஸ் உன் பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, டே அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் சிரிச்சுட்டு, ஓகே நீ இனிமேல் மிஸ்டர் ஒயன், நான் இனிமேல் மிஸ்டர் டே, மிஸ்ஸஸ் டே, ஓகேவா அப்படிங்க. நல்லா இருக்கே அப்படிம்பாரு. சரி ஓகே சொல்லு என்ன ஏதோ சொல்ல வந்த அப்படின்னு கேட்க, அதுவா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னை கூட்டி போய் இன்ட்ரோ பண்ணலாமா, எல்லோரும் இன்றைக்கி ஈவினிங் பார்ட்டி பண்ணுறாங்க, வேலண்டைன் டே இல்லையா அப்படிங்க. அது அவங்களுக்கு தான் வேலண்டைன் டே, இன்றைக்கி நமக்கு வெட்டிங் டே அப்படிம்பிங்க. ஆமாம்ல, சரி அங்கே போகலாமா, இல்லை உனக்கு வேறு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கெல்லாம் தனியாலாம் எந்த பிளானும் கிடையாது, எந்த பிளான் வச்சாலும் இனிமேல் 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுறோம், ஓகேவா, கப்புள்னா அப்படி இருக்கணும், ஓகேவா அப்படின்னு கேட்க, டபுள் ஓகே அப்படின்ட்டே சொல்லுவார். ஸோ இப்போ நேராக பைக்கில் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. இன்னுமே 2 பேர் இந்த மாலையை கழுத்தவே இல்லை. ஸோ அப்படியே தான் நேராக அந்த பார்ட்டியெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல போயிட்டு வண்டியை நிறுத்த, அப்போது தூரத்துலேருந்து சாரா, யாருடா அது மாலையும் கழுத்துமா வந்துட்டு இருக்கிறாங்க, டேய் ஜேகே அங்கே பாரு அப்படிங்க. இருட்டு தானே, ஸோ யாருக்கும் ஃபேஸ் தெரியல, பட் அந்த ட்ரெஸ்ஸு அந்த மாலை கழுத்தெல்லாம் இதெல்லாம் மட்டும் தெரியுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, ஏன்னா எல்லோரும் ஆல்ரெடி லைட்டாக கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாடா அது இன்றைக்கி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நம்ம கேங்கில் இருக்கிற எல்லோரும் இங்கே இருக்கிறோம், டே பையன் வீட்டுக்கு போயிருப்பான், யார் அது அப்படிங்க. அப்படியே கிட்ட வர 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 பார்த்தா சாரா மூஞ்சி அப்படியே செம்ம ஷாக்கில் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் ஜேகே, என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படியே நீங்கள் 2 பேரும் அவங்க கிட்டே வந்து நின்றுட்டு அப்படியே கையை கோத்துட்டு, எப்படி தெரியுமா ராஜ நட சொல்லுவாங்களே அந்த மாதிரி நடந்து வந்து நிற்கிறீங்க. டேவோட மூஞ்சி ஃபுல்லாக பல்லு, உங்கள் மூஞ்சி ஃபுல்லாக பல்லு, அவ்வளோ சிரிச்சிட்டு நிற்கிறீங்க. இவங்கெல்லாம் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகேக்குன்னா ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது. டேய் என்னடா பண்ணியிருக்க, ப்ராங்க் பண்ணுறியா என்ன, கல்யாணம் பண்ணிட்டியா இல்லை ப்ராங்கா, மச்சான் சொல்லு ப்ராங்க் தானே, பயந்துட்டேன்டா அப்படிங்க. அவர் சிரிக்கிறாரு, எதுக்கு இப்போ சிரிக்கிறா அப்படிங்க. டேய் ப்ராங்க் யாராவது பண்ணுவாங்களா, கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தை பார்த்தா தாலி இருக்குது. ஜேகே அதை வந்து அப்படியே தாலி தொட்டு அப்படி எடுக்கிறாரு, எடுத்து தாலி திருப்பி திருப்பி பார்க்குறாரு. டேய் அது தாலி தாண்டா, சந்தேகம்லாம் படாத, பொம்மை கிடையாது அப்படின்ட்டே சொல்ல, மச்சான் காலேஜ் தாண்டா படிக்கிற, என்னடா கல்யாணம் பண்ணுறது நிற்கிற, யாடா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, எனக்கானவள் அப்படிங்கிறாரு. டேய் வீட்டுக்கு தெரிஞ்ச அவள் தாண்டா, முடிஞ்ச சோழி அப்படிங்க. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இவளும் என் அம்மா மாதிரியே, என்னோடய அம்மாவுக்கு இவளுக்கும் நல்லா செட் ஆகும், நாங்கள் இந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் போக போகிறோம் அப்படிங்கிறாரு. என்ன தைரியத்தோட நீ பேசுகிற, அம்மா பற்றி தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு ஜேகே. என் அம்மா பற்றி தெரியும் தான், ஆனால் என் அம்மாவுக்கு இவளை பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு எல்லாம் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, ஆனால் எனக்கு வெட்டிங் டேடா, சும்மா லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவரும் அட்வைஸ் கொடுக்குறாரு. இவங்க எல்லோரும் ஷாக்காக பசங்களாம் பார்த்துட்டுருக்க, சாரா மட்டும் அப்படியே ஒரு ஓரத்தில் இடிச்சு போன மாதிரி நின்றுட்டுருக்கிறா. அப்போ ஜேகே வந்துட்டு, ஃபைனலாக என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறான், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கன்னு. என்ன பேபி கல்யாணம் பண்ணிக்கலாமா நாமளும் அப்படின்னு கேட்க, அவள் கண் கலங்கி போய் நிற்க, நீயே இப்போ கண் கலங்குற, உனக்கு ஏண்டியாச்சு அப்படின்னு கேட்க, டேய் இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் முன்னாடி வருவா. இவ்வளோ நேரம் நீங்கள் சிரிச்சு நின்றுட்டு வந்துருப்பீங்க, ஸோ ஜேகே கூட அவளை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அவள் முறைச்சிட்டு நிற்கிறா. நீங்கள் இப்போ சாரா அப்படிங்க. டே திரும்பி பார்க்குறாரு, உனக்கு அவளை தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படிங்க. சாரா வந்துட்டு ஒயன் அப்படின்பா. ஜேகே வந்துட்டு இவளை தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறா. பரவாயில்லையே, அப்போ நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்க. இல்லை அப்படிங்கிறீங்க. 2 பேரும் இல்லைங்க மாதிரி தலையாட்ட. பின்ன அப்படின்னு சொல்ல, சாரா
என் தங்கச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு செருப்பு அப்படியே கழட்டிட்டு துரத்துடா அவங்கள. நீங்கள் அப்படியே அந்த மாலையும் கழட்டுமா அந்த இடத்த சுற்றி ஓடிட்டு இருக்கிறீங்க எல்லா பக்கமுமே. ஒரு பக்கம் உங்களை காப்பாற்ற வர ஜேக்கி, ஒரு பக்கம் சாராவை பிடிக்க போக அவள் செருப்பை கழட்டிட்டு துரத்திட்டு இருக்கா. நீங்கள் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி பயங்கர அலப்பறை ஆகிடுதாங்க. இப்போது ஆஃப்டர் அரை மணி நேரம் கழித்து எல்லோரும் டயர்டாகி போயிட்டு அப்படியே வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க. ஸோ டேபிள் அத்தனை போட்டிருக்கோம், ஆனால் எல்லோரும் கீழே பொத்து பொத்துன்னு புல் மேலே உட்காந்துக்க. சாரா கேட்குறா, ஏய் என்னடி பண்ணிட்டு வந்து நிற்கிற, கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற, அம்மாவுக்கு தெரிஞ்சால் கொன்றுவாங்கடி, அப்பா அவ்வளோதான், உனக்கு அப்பா பற்றி தெரியும்ல அப்படிங்கிறா. அக்கா அப்படி நீங்கள் சொல்ல பயம் மூடு வாயிலே அடிச்சிடும் செருப்பு கழட்டி அப்படிங்கிறா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா புரிஞ்சுக்கக்கா, இவன் தாக்கா எனக்கு ஏற்ற பையன் அப்படிங்க. நீ ஆல்ரெடி ஒருத்தனை டேட் பண்ணிட்டு இருந்தல்லடி, இன்றைக்கி அவன் கூட தாண்டி வெளில போகிறேன்ட்டு போனேன், திடீர்னு இவனை கட்டிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு கேட்குறா. அக்கா எனக்கு அவனை பிடிக்கல, ஆரம்பத்துலேருந்து எனக்கு அவனை பிடிக்கல, எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு சொல்ல ஒன்றும் புரியல. என்ன நீ டேட்டிங் போன வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாத்துக்கிட்டையுமே. அதுவா, என் அக்கா கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வீட்டில் சொல்லிட்டா, அதனால் என் அக்காவை பார்க்கறதுக்கு வந்த பையனை வந்துட்டு எனக்கு பேசி முடிச்சிட்டாங்க. அந்த பையன்தான் அவன் நீ காலைல பார்த்தல சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட சொல்ல. அப்போ நீ லவ் பண்ணலையா அவனை, வீட்டில் பார்த்த பையனா அப்படிங்கிறாரு. லவ் பண்ணனா இல்லையான்லாம் தெரியல, ஆனால் வீட்டில் பார்த்தாங்க. அவங்க தான் அவன் கூட கொஞ்சம் நாளைக்கு பேசி பழகு, 2 பேரும் டேட் பண்ணுங்க லவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அவன் கூட ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் டாமினேட் பண்ணுறான், எனக்கு பிடிக்கல, அதனால தான் இன்றைக்கி பிரேக்கப் பண்ணேன் அப்படிங்க. செம்ம ஹாப்பியாகிடுது. அப்பா நல்ல வேலை, அவன் நிஜமாகவே அவனை லவ்வெல்லாம் பண்ணலை, வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கா. இந்த பக்கம் சாரா, பிஸ்னஸ் பார்ட்னர்டி அவங்க, இப்போ அவனால் பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆச்சுன்னா என்னடி ஆகுறது, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற அப்படிங்க. பண்ணி வச்சதே அவன் தாண்டி அப்படிங்கிறா. வாட் அப்படின்னு சாரா சொல்ல, நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உடனே சாரா அவனுக்கு ஃபோன் போட்டு, அறிவில்லையாடா உனக்கு, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிள்ளைய கொடுத்தா நீ அவளுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வருவியா அப்படின்னு சொல்லி சண்டை போட. அவன் தாலி கட்டுவான், நான் என்ன கனவா கண்டேன், கட்டமாட்டான்னு நினச்சேன், கட்டிட்டாண்டி அப்படிங்கிறான். உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் கல்யாணமே ஆகாதுடா, கல்யாணம் என்ன உனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அவனுக்கு இரிட்டேட் மேலே இரிட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே இன்றைக்கி வேலண்டைன் டே நல்லா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கப்பலாக வந்திருப்பாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கப்பலாக வந்திருப்பாங்க. ஆனால் எல்லாமே ஸ்பாயில் ஆகிற மாதிரி நீங்கள் 2 பேரும் வந்து நிற்க எல்லாத்துக்கும் மூணு ஸ்பாயில் ஆகிடுது. தட் மீன்ஸ் பயம் ஆகிடுது, என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையேன்னு. ஆனால் நீங்கள் அதை பற்றி கேரே பண்ணிக்கல. இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்டில் வந்து ஃபோன் மேலே ஃபோனு, உங்களுக்கும் சாராக்கும் அதே மாதிரி தான். சாரா வந்துட்டு சரி எல்லாத்தையும் கழட்டி பேக்கில் போட்டுக்கோ, வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறா. வாட் என்ன பேசுகிற நீ, கல்யாணம் ஆன அன்றைக்கே அதை கழட்டு இதை கழட்டுங்கிற, போக்கா நீ வீட்டுக்கு போ, அது ஒன்றும் இனிமேல் எனக்கு வீடு இல்லை, எங்கே இருக்கானோ அது எனக்கு வீடு அப்படிங்கிறீங்க. அவள் பைத்தியக்காரி ஏன் நீ என்னடி பண்ணிட்டு இருக்கிற, கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருங்க, வீட்டில் பொறுமையாக சொல்லி புரிய வைக்கலாம் அப்படிங்கிறா. எப்போ சொன்னாலும் இதுதானே உண்மை, இப்போயே சொல்லிவிடு, பையன் கல்யாணம் பண்ணிட்டாமா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவள் ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிடு, ஓகே. வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறீங்க. வா பேபி அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு எழுந்திருக்கா. அப்படியே டேவோட கையை ஜேக்கே பிடிப்பாரு, கீழே உட்காந்துட்டே அப்படியே. என்னடா அப்படின்னுட்டே திரும்பி பார்த்து கேட்க. மச்சான் கண்டிப்பாக நீ இப்போ இவ்வளோ வீட்டுக்கு கூட்டி போய் ஆகணுமா அப்படின்னு கேட்க. ஆமாம் வேறங்க கூட்டு போட்டு பொண்டாட்டியாச்சு அப்படிங்கிறாரு. பொண்டாட்டியா, நீ லவ்வே பண்ணலடா, அதுக்குள்ள உனக்கு பொண்டாட்டியாடா, சரி இங்கே பாரு, அம்மா பற்றி உனக்கு தெரியும்ல, பிச்சுடுவாங்கடா அப்படிங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அம்மா பற்றி எனக்கு தெரியும், சரி நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து 2 பேரும் போயிடுறீங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு பெல் அடிக்க அம்மா அப்படியே வந்து கதவு திறக்கிறாங்க. திறக்கும்போது ஊர் சுற்றி எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வருதுன்னு தெரியல, காலையில் போனது நைட்டு 10 மணி ஆகுது வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவு திறந்த அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோதான் செம்ம ஷாக்கு. 2 பேரும் மாலையும் கழுத்துமா நிற்க. யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, நீங்கள் தவக்கட்டுன்னு அவங்க காலில் விழுந்துட்டு, அத்தை நான் தான் அவங்க மருமக அப்படிங்கிறீங்க. மருமகளா, என்னம்மா சொல்கிற, ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா இவ தான் உன்னோட மருமக, இனிமே வீட்டில் இவ தான் எல்லாமே, ஓகே தள்ளு உள்ள போகலாம் அப்படிங்க.
அங்கேயே நில்லுடா அப்படிங்கிறாங்க. ஆடடா ஆரத்தி எடுக்கணும்ல, சரி நிற்கிறேன், போ போ போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை கொடுத்துட்டு நிற்கிறாரு. அப்படியே அவங்களோட அம்மா டேவே உங்களே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. உள்ள கிச்சனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. என்னம்மா ஆரத்தியை பின்னாடி வச்சுட்டு வர, எடு முன்னாடி வச்சு எடு அப்படிங்க. பின்னாடி இருந்து தொடப்பு கட்டி எடுத்து அப்படியே அட்டி அப்படின்னு அடிக்க டே கற்றுன்னு கத்துறாரு. அம்மா அம்மா விடுமா விடுமா விடுமான்னு கத்த. ஏடா எனக்கு அப்போவே சந்தேகமாக தாண்டா இருந்துச்சு, காலம் கத்தாலும் இதுக்கெல்லாம் இத்தனை மேக்கப் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறானே என்றைக்கும் இல்லாமன்னு. ஆனால் நீ இதுக்கெல்லாம் சரியாட்டு வரமாட்டேன்னு நினச்சிடா, ஏடா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெளுத்து வாங்குறாங்க. நீங்கள் அத்தா 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 விடுங்கத்தா விடுங்கத்தா அடிக்காதீங்கத்த பாவம் அவருக்கு வலிக்குது அப்படிங்க. எத்தனை வருஷமாக நடக்குது இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. வருஷமாவா அப்படின்னு நீங்கள் 2 பேரும் அப்படி மூஞ்சி பார்த்துக்க. சரி எத்தனை மாதமாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, மாதமாவா அப்படின்னு மறுபடியும் மூஞ்சி பார்த்துக்கிறீங்க. எத்தனை நாளாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, நாளாவா அப்படிங்க. ஏய் என்ன விளையாடுறீங்களா, எப்போ இருந்ததெல்லாம் நடக்குது அப்படின்னு அம்மா கத்துறாங்க. அப்போ நீங்கள் அத்தை இன்னைக்கு சாயந்தரம் தான் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படிம்பாங்க. அப்போ டேவும் மொத்த கதையை விளக்கி சொல்ல, டேய் என்னடா என்னடா சொல்கிறீங்க, ஆளில் நீ காத்துட்டு இருந்த, இவ தனியாக வந்தால் கல்யாணம் பண்ணிட்டியா, அதுவும் இவளுக்கு பார்த்து வச்ச பையன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டானா, டேய் என்னடா என்னடா இது, நான் இதுக்கு என்னடா சொல்கிறது அப்படிங்கிறாங்க. ஏண்டா இந்த பிள்ளை சிங்கிளாக நடந்து வந்த ஒரே காரணத்துக்காக லவ் பண்ணியாடா அப்படிங்க. லவ் பண்ணது சிங்கிளாக நடந்து வந்த ஒரே காரணத்துக்காக தான், ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு நீதாம்மா காரணம் அப்படிங்கிறாரு. நான் ஏன்டா பண்ணேன் அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, ஆமாம் நீ எப்படி பேசுவ அதே மாதிரி அவளும் பேசினா, ஒரு செகண்ட் அந்த இடத்துல நான் உன்னை பார்த்தேன் அதே மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டோமா அப்படிங்கிறாரு. என்னடா என்ன எங்கடா பார்த்தாங்க அப்படின்னு கேட்க, ஸோ அப்படியே இந்த மாதிரி உங்கள் அத்தை இருக்காங்கள்ல, அவங்க எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி நீங்கள் பேசுனது அப்படி சொல்லுவார். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு செகண்ட் அப்படி ஸ்டாப் ஆகிடுறாங்க. அவங்க என்ன தான் கோவமாக இருந்தாலுமே, இது என்னடா கல்யாணம் நினச்சாலுமே அவர் சொன்ன அந்த ரீசன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த டாமினேஷன் லைஃப்லாம் பிடிக்காம ஜஸ்ட் அப்பவே தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை சூஸ் பண்ணியிருக்கீங்க போல்டாக. ஈவன் அவரோட அம்மா கூட அதை பண்ணலை. என்னதான் அவங்க அப்படி இருக்கணும்னு நினச்சிருந்தாலுமே கூட அவங்க வீட்டில் அதை அலோவ் பண்ண கிடையாது. பட் நீங்கள் போல்டாக இருக்கவும் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருது. சரி உள்ளவா அப்படின்னு கூப்பிட, சொன்னல என் அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கும், ஏன்னா நீ அவங்கள மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வராரு. நீங்களும் சிரிச்சுட்டே அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் காலில் விழுக்கிறீங்க. என்னடா கல்யாணம் இது, இதை நான் எந்த கணக்கில் செய்திக்க. சரி ஓகே எந்திரிமா, உங்கள் வீட்டில் தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா போய் சொல்லியிருந்துருப்பா அப்படிங்க. ஏதாவது பிரச்சனைக்கு இது வேண்டாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிரச்சனையா, எதுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது, 2 பேருமே மேஜர், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துப்போம். மேபி நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது சொல்லாது எங்கள் விருப்பம், உங்ககிட்ட சொல்லணுன்னு தோணுச்சு நாங்கள் சொன்னோம், ஏன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. பட் என் வீட்டில் அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்க ஒரு மாதிரி என்ன, என் அம்மாவை, என் அக்கா 3 பேத்தையுமே அப்பா ரொம்பவே குறைவாக தான் பார்ப்பாரு, பசங்க தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி. அதனால் பிடிக்கல எனக்கு, என் வீட்டில் இருக்கவும் பிடிக்கல ஆண்டி, அதனால தான். சரி எங்கள் ரூம் எங்கே அப்படின்னு கேட்பீங்க. ரூமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாத்த டயர்டாக இருக்குது, காலையிலேருந்து ஒரே அலைச்சல், நான் போய்ட்டு தூங்குறேன். சரி ஓகே டே ஹாப்பி வெட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் போக, அத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. போனால் நீங்கள் ரிட்டன் வந்து அவங்க ஹக் பண்ணிட்டு, அத்தை ஹாப்பி மாமியார் டே அப்படிமீங்க. மாமியார் டேவா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, ஆமாத்த இன்றைக்கி தான் நீங்கள் மாமியார் ஆகிருக்கீங்க, அதனால தான் ஹாப்பி மாமியார் டே, நீங்கள் எனக்கு ஹாப்பி மருமகள் டே சொல்லுங்கள், இன்றைக்கி நான் மருமகள் ஆகிட்டேன், அப்புறம் பொண்டாட்டி ஆகிட்டேன், எல்லோரும் எனக்கு விஷ் பண்ணுங்கள் அப்படிங்க. அவங்க சிரிச்சுட்டு, சிரிப்பு வந்துருச்சு அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ சிரிச்சுட்டு ஹாப்பி மருமகள் டேம்மா மருமகளே அப்படிங்க. நீங்கள் டேவை அப்படியே கை நீட்டி நிற்கிறீங்க, அவரும் ஹாப்பி பொண்டாட்டி டேடி பொண்டாட்டி அப்படிம்பாரு. நீங்கள் ஹாப்பி புருஷா டே புருஷா அப்படின்ட்டு போய் தூங்கிடுவீங்க. இப்போது டேவும் வந்துட்டு நானும் போய் தூங்குறேன் அப்படிங்க. டே எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவார். தூங்குறதுக்கு அங்கே அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, ஆமாம் தூங்க போகிறோம்மா, சரி நீயும் போய் தூங்கு, சாப்பிட்டியா,
சரி நீ சாப்பிட்டு தூங்கு, எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக அப்படி சொல்லிட்டு காலர் பிடிச்சி இழுக்கிறாங்க. மா என்னம்மா, அதான் எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சி திரும்ப என்னம்மா முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லைம்மா, நீ இனிமே இதோ இந்த ஹால் இதுதான் உனக்கு பெட்ரூம், படுத்துங்கடா அப்படிங்க. எதை இந்த ஹால்லையா? சோஃபாவில் எப்படிமா தூங்க முடியும், நல்லா கை காலெலாம் நீட்டி படுக்க முடியாதுல்ல அப்படிங்க. சோஃபாவில் தூங்க முடியலன்னா கீழே படுத்துங்க, அந்த ரூமுக்கு நீ போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன், அது ஏன் ரூம் தானே அப்படிங்கிறாரு. ஒரு ரூமாண்டா, இப்போ அங்கே ஒரு பொண்ணு இருக்கால்ல, நீ போகக்கூடாது அப்படிங்க. என்னம்மா சொல்கிற, அது பொண்ணு கிடையாது, இனிமேல் அவன் எனக்கு பொண்டாட்டி, நான் அங்கே போய் தூங்கினா என்ன தப்பு, தூங்க தானே போகிறேன் அப்படிம்பாரா. டேய் மறுபடியும் இங்கே தூங்குறியா, இல்லை தோசை திருப்பியா சூடு பண்ணி வாயில் வைக்கவா அப்படிங்க. மா பெட்ஷீட் கீழே தருவியா, இல்லை இப்படியே தூங்கணுமா, பெட்ஷீட் இல்லாட்டி பரவாயில்ல, தலைகாணி மட்டும் கூட நான் இப்படி தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் படுத்துக்கிறாரு. நீங்கள் போய் படுத்து நல்லா தூங்கிடுறீங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. காலையில் பார்த்தீங்கன்னா அத்தை அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்து கதவு திறந்தா வீட்டு வாசலில் உங்களோட அப்பா அம்மாலாம் நிற்கிறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, என் பொண்ணுங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. என்னோட பேரண்ட்டா நீங்கள் அப்படின்னு கேட்கவும், ஆமாம் வர சொல்லுங்க அவளை அப்படின்னு சொல்லவும் உங்களோட அத்தையை வந்து உங்களுக்கு கூப்பிடுறாங்க. நீங்கள் அத்தை கொஞ்ச நேரம் தூங்குறனே, இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டுக்கிறத அப்படிம்பீங்க. அப்பா அம்மா வந்திருக்காங்கம்மா அப்படிங்க. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு, அத்தை ப்ளீஸ் தான் எனக்கு பயமாக இருக்குதா, ப்ளீஸ் ஏதாவது சொல்லி அனுப்பிடுங்களேன், என் மருமக என்னால் விட முடியாதுன்னு சொல்லுங்க ப்ளீஸ் தான், அதை அவன் கூட அனுப்பி விட்டுறாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறீங்க. அவங்க சரிங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தாட்டு அப்படியே 2 காலையும் தூக்கி சோஃபா அந்த சாய் போடல அந்த மேலே போட்டுட்டு தலையை எப்படி கீழே தொங்க போட்டு படுத்துட்ருப்பாரு. எப்படி தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் எஞ்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு காலில் பொதிக்கிறாங்க. அவர் மா லீவ்மா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஒரு உதை நல்லா கொடுக்க உருண்டு கீழே விழுந்துருவார். டக்குன்னு ஒரு மாதிரி திருதுப்புன்னு எந்திரிச்சு, ஏன் இப்போ பண்ண, ஏன் அதை உதைச்சா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ உன் மாமனார் மாமியார் வந்திருக்காங்க, கேள்விக்கு பதில் சொல்லு அப்படிங்க. எனக்கு எதுமா மாமனார் மாமியார், ஆமாம் இல்லை நேற்று எனக்கு கல்யாணம் ஆச்சு, அட வந்தாங்கன்னா உள்ளே வர சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போட்டே அப்படியே எந்திரிச்சு தலையோட மாதிரி கையிலேயே சரி பண்ணுவாங்கள்ல, தலை செய்கிற மாதிரி பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு, மா என்னம்மா வெளியே நிற்க வச்சுருக்க அப்படின்னு சொல்லிகிட்டே வராரு. இவர் பேசுகிறத கேட்டால் உங்களோட அம்மா அப்பாவுக்கு கேட்குது. அவங்க அப்படியே நின்றுட்டுருக்க, சாராவும் அவங்க கூட தான் நிற்கிறா, ஒன்றும் தெரியாமல் நின்றுருப்பா. அப்போ இவர் போயிட்டு, அத்தை உள்ளே வாங்க, மாமா உள்ளே வாங்க, உள்ளே வாங்க சாரா அப்படிங்கிறாரு. அடப்பாவி, எத்தனை நாள் என்னை பார்த்துருப்பான், வா போ வாடி போடிமா, இன்றைக்கி வாங்க போங்க, நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மனசுக்குள்ளே ஏதாவது நினச்சிட்டு அமைதியாக நின்றுட்டே இருப்பா, தலையை மட்டும் ஆட்டிட்டு. அப்போ நீங்கள் ஐயோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இவங்க வேறு கோமாலாம் வந்திருப்பாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே, என்ன சத்தத்தையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அப்படியே உள்ளே இருக்கீங்க. அப்போ உங்களோட அப்பா அம்மா வயனை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, வர சொல்கிறேன், முதல்ல உள்ளே வாங்க, ஏன் இப்படி நின்றுருக்குறீங்க, அங்கிள் உள்ளே வாங்க, என்னம்மா கூப்பிடுமா அவங்கள அப்படிங்க. வாங்க உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி அவங்க ஆக்சுவலாக கோபமாக சண்டை போட வந்திருப்பாங்க, பட்டே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணவும் அவங்களுக்கு சண்டையும் போட முடியல, அமைதியாக உள்ளே வந்து உட்காடுறாங்க. ஸோ டே வந்துட்டு, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா, அப்புறம் நான் போய்ட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கிள் சிக்கன்லாம் பிடிக்கும்ல, இல்லை மட்டன் இல்லை ஃபிஷ்ஷு, எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறேன், யாருக்கு எது பிடிக்கும் சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, வயன் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாரு. இவன் என்ன இப்படி கேட்டுக்கிறான்ட்டு, எதுனாலும் ஓகே அப்படிவீங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாரு. இப்போது இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, சடனாக பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், சண்டை போடலான்னு வந்தா கறி எடுத்துகிட்டு வரட்டா, சிக்கனா மட்டனா மீனான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் உட்காந்துருக்க. டேவோட அம்மாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் நான் காஃபி போட்டுட்டு வந்தேன், இல்லை டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க. அது பரவாயில்ல ஒன்றும் வேணாம் அப்படிங்க. சாரா ஆண்டி எனக்கு காஃபி அப்படின்றவா. அவங்க சிரிச்சுட்டே எடுத்துகிட்டு வரேம்மா, அப்பா அம்மாவுக்கு என்ன குடிப்பாங்கன்னு கேட்க, அவங்க காஃபி குடிச்சுப்பாங்க ஆண்டி அப்படின்பா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுட்டே போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி உபசரிப்பு பண்ணும்போது சண்டை போட முடியாதுல்ல, அவங்களும் அமைதியாக காஃபி வாங்கி குடிச்சுக்க. ஒரு 1/4 மணி நேரம் தான், பக்கத்தில் கடை போல் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ வாங்கிட்டு வந்து
இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. தனியாக சமைச்சிட்ருப்பாங்க. வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அங்கிள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியல. ஏன்னா அம்மா தனியாக இருக்காங்க. நான் போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் நேரம் டிவி பாருங்கள். இந்தாங்க ரிமோட்டு, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்குது. எது வேணால் போட்டு பாருங்கள். அமேசான் ப்ரைம் கூட இருக்குது. உங்களுக்கு எதுனாலும் பாருங்கள், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ரிமோட்டை கொடுக்க அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் டச் ஆகிடுது. ஏன்னா அவரோட வீட்டில் 3 பேர் மாற்றி மாற்றி நீங்கள் தான் ரிமோட் வச்சுப்பீங்க. அவர் கையில் டிவி ரிமோட்டே கிடைக்காது. பட் முதல் தடவை வாழ்க்கையிலே டிவி ரிமோட்டு அவர் கைக்கு வந்திருக்குது. மனசில் கையிலே பிடிக்க முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவரோட ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். சாரா பார்க்குறா, ஏன் அப்பா இப்போ திடீர்னு சிரிக்கிறாரு, சந்தோஷப்படுறாரு, என்னடா நடக்குதுங்க, ஏதோ பிரளயமே நடக்க போகுதுனால நினச்சி வந்தேன், இவர் என்ன சிரிச்சிட்ருக்காருன்னு சொல்லி அவள் பார்த்துட்ருக்க. நீங்கள் கதவை சாத்திட்டு திறக்கவே இல்லை. என்ன நடக்குதோ தெரியலையே, இவன் வேற கறி எடுக்குவா அது எடுக்குவான்னு கேட்டு போனான் அப்படின்னு குழம்பி போயிட்டு நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியாமல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா, உங்களோட அப்பா அப்படியே சேனலை மாற்றிக்கிட்டே இருக்காரு. ஒன்றில் கூட விட மாட்டேங்கிறாரு. சாராவும் உங்களோட அம்மாவும் அப்படியே அவரை மூஞ்சி பார்த்துட்டே இருக்க. அவர் அப்படியே தினவிட்டு அவங்களை பற்றி பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து சேனலை மாற்றிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு அந்த பட்டன்லாம் மாற்றி மாற்றி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை போல். ஒரு நாள் கூட டிவி அவர் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நீங்கள் 3 பேரும் மாற்றி மாற்றி பார்ப்பீங்க, விடவே மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி மனுஷன் செம்ம ஜாலியாக வந்துட்டு அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்காரு. இப்போது அம்மா வந்துட்டு, அதாவது உங்களோட அத்தை இருக்காங்களா, அவங்க தான் டேய் மீனை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சரியா, அதை மதியத்துக்கு சமைச்சிக்கலாம். இப்போது சிக்கன் கிரேவி பண்ணிட்டு மட்டன் குழம்பு வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, ஓகே ஓகே, இது உனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்க. ஆமாடா எல்லோரும் இருக்கிறாங்களா, ஸோ சீக்கிரம் சமைக்கணும், எதனாவது ஹெல்ப் பண்ணு அப்படிங்க. அப்போது இருமா ஒயனையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நீங்கள் கதவை அப்படியே மெதுவாக திறந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, வெளியே வா அப்படிங்கிறாரு. சிரிச்சிட்டே இருக்காரு. என்னடா இவன் சிரிக்கிறான்ட்டு வெளியே வந்து பார்த்தா, அங்கே பாரு உங்கள் அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க, நீ என்ன உள்ளே பண்ணிகிட்டு இருக்கிற, போயிட்டு பேசு அப்படிங்கிறாரு. பேசவா, என்னடா உட்காந்துருக்காங்க, சண்டைக்கு வரலையா அப்படிங்க. அவர் நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்காருடி, அவர் என் மாமா, அவங்க என் அத்தை, அவங்க ஏன்டி நம்மக்கிட்ட சண்டைக்கு வர போகிறாங்க, நாமே அவங்கக்கிட்ட சண்டை போடணும், நீ என் வைஃப்டி, நம்மளாம் ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறாரு. அட என்னடா அவன் பைத்தியமா, இல்லை அப்போ இப்படித்தானா, அவசரப்பட்டியா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் அப்பா முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் தள்ளு அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, டிவி மறைக்காத தள்ளு அப்படின்னு கத்துறாரு. அது டிவி மறைக்காதியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா டிவி ஓடிட்டு இருக்குது. நீங்களும் அந்த பக்கம் தள்ளி நின்று அவரை பார்க்குறீங்க. சும்மா சேனலை மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காரு. உங்களோட அம்மா, ஏங்க இங்கே நம்ம எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, சண்டை போடலான்னு வந்தீங்க, இல்லைனாலும் அவளை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகலான்னு வந்தீங்க, என்னங்க ஏதோ சம்மந்தி வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி டிவி பார்த்துருக்குறீங்க கால் மேலே கால் போட்டு அப்படின்னு கேட்டுட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அம்மா அப்படிங்க, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் எப்படி வந்து நிற்கிறான்னு, இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாமல் மாதிரி வந்து நிற்கிறா, நீங்கள் டிவி பார்த்துட்டுருக்குறீங்க, அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்க. என்ன இப்போ பிரச்சனை, அங்கே தான் எனக்கு டிவி பார்க்கவே விட மாட்டீங்க, இங்கே வந்து நீங்கள் அதிகாரம் பண்ணுறீங்க, அமைதியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே டிவி சேனல் மாற்றிட்டே இருக்காரு. என்னடா இந்த மனுஷனுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரே பார்த்துட்டே இருக்க. அப்போ அவரும், அப்பா ரொம்ப நிம்மதியாக இருக்குது, இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் எனக்கு ரிமோட்டே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிமோட்டே சுற்றி சுற்றி திருப்பி பார்த்துட்ருப்பாரு. அப்போது அம்மாவும் வந்துட்டு, இது ஒன்றும் உங்கள் சம்மந்தி வீடு கிடையாது, மாமியார் வீடும் கிடையாது, எஞ்சி வாங்க போகலாம், அவள் வரலன்னா பரவாயில்ல அப்படிங்க. நீங்கள் மா சாரிம்மா, எனக்கு அந்த பையனை பிடிக்கலம்மா, ரொம்ப டாமினேட் பண்ணுறாம்மா, எனக்கு இவனை பிடிச்சிருக்குமா அப்படிங்க. என்னடி கல்யாணது, பிடிச்சிருந்தாலும் சொல்லியிருக்கலாம்ல, ஒரு வாரமாவது நீங்கள் பேசி பழகுனீங்களா, திடீர்னு பிடிச்சதுன்னு அன்றைக்கேவா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பீங்க, திடீர்னு பிடிக்கலாம் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, அந்த பக்கம் கரெக்டாக வந்துட்டு ஜூஸ்லாம் போட்டு அத்தை இருந்தாங்க ஜூஸ் அப்படின்ட்டு வராரு. அவங்களுக்கு ஒரு செகண்ட் என்ன சொல்கிறேன்னே தெரியல. அப்படி ஜூஸ் எடுத்து அவர் கையில் கொடுக்க, அதை வாங்கிட்டு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை போலையே, சரி நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக ஜூஸை குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் இந்த 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அம்மா வந்துட்டு, என்னங்க இது, போகலாங்க, இங்கே என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு இது என் சம்மந்தி வீடு,
நான் இங்கே என்ன வேணால் பண்ணுவேன். கேள்வி கேட்க உங்களுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ரிமோட்டை கையில் கொடுத்து ஏன் மருமங்க உங்கள் கையில் கொடுக்கலன்னு பொறாமையாக இருக்கா? ஒரு ஆம்பளையோட மனசு ஆம்பளைக்கு தான் புரியும்பாங்க. அது அவனுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால் அவன் ரிமோட்டை ஏன் கையில் கொடுத்தான், புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் பார்க்குறீங்க, அடப்பாவி ரிமோட்டை நீதான் அப்பா கையில் கொடுத்தியா? அதான் ஒரு வீக்னஸ்ஸு, கரெக்டாக பார்த்து பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே நீங்கள் அப்படியே கிச்சன் பார்த்தா அத்தை மட்டும் வேலை பண்ணுவாங்க. ஸோ அம்மா கிட்ட அம்மா நீ இரு, நான் அத்தைக்கு போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஹெல்ப் பண்ணுறாளா, நமக்கு ஒரு நாளும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு சத்தத்தை காணச்சுமா பேசுறது தான் கேட்குது, வேலை செய்கிற மாதிரி தெரியலை. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நீங்கள் அந்த குக் பண்ணுற இடத்துல ஸ்லாப் இருக்குல்ல, அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு சும்மா நல்லா நாயம் பேசிக்கிட்டு அந்த கறி பீஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வேக எடுத்து கொடுக்குறாங்க. வெந்திரிச்சா பாருன்னு. நீங்கள் அத்தை இதுன்னு வேகலன்னு நினைக்கிறேன், வேறு கொடுங்கன்னு கேட்டு சாப்பிட்ருக்கீங்க. ஸோ அவங்களோட அம்மா வந்துட்டு நங்கு மண்டையில் கொட்டிட்டு ஏண்டி நேற்று சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் சரி, வந்து இங்கே வேலை பண்ணி கொடுக்க மாட்டியா, வந்து மேலே ஏறி உட்காந்துக்கிற அவங்க நின்றுட்டுருக்காங்க அப்படிங்க. அப்போ உங்களோட அத்தையை திரும்பி பார்த்துட்டு இங்கே பாருங்க, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் வேணும்னு ஆசை, ஆனால் இவன் மட்டும்தான் பிறந்து தொலைஞ்சான், இவனுக்கு அப்புறம் குழந்தைய பிறக்கல, என்ன பண்ணுறது? ஆனால் எனக்கு இவளை பார்த்தா என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். கோவம் இருந்துச்சு தான், ஆனால் அது ரொம்ப நேரத்துக்கு இல்லை. நீங்கள் அவளை மிரட்டெல்லாம் வேணாம், எப்படி இருந்தாலும் நான் ஒரு நாளைக்கு சமைக்க போகிறேன், அவளுக்கு வேணா அவள் சமைக்க போகிறா. ஸோ அது அவங்க விருப்பம் தானே, எனக்கு இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் அவளை மிரட்டாதீங்க, நானே வேலை பார்த்துக்கிறேன் அப்படிங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கு ஹாப்பி தான், ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சரி கொடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதாவது இந்த சும்மா ஏதாவது இது பண்ணி கொடுப்பாங்களே, ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவாங்களே சமைக்கிறதுக்கு, அந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து சமைச்சிட்ருக்காங்க. இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா டிவி சேனலை மாற்றிட்டே இருக்கா. சாராவுக்கு செம்மையாக போர் அடிச்சிருக்கோம். அவளும் எழுந்து அப்படி கிச்சன் பக்கம் வரா, வந்து பார்த்தா எல்லோரும் இப்படி பேசிகிட்டு இருக்கா, அவளும் மேலே ஏறி உட்காந்துக்கிறா. அப்படி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களோட அம்மா 2 பேர் சமைச்சிட்டு இருக்காங்களா. ஸோ நீங்கள் 2 பேர் வந்துட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருக்கிறீங்க, விளையாடிட்டு இருக்கிறீங்க. 2 பேர் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க தானே, ஸோ அந்த விளையாட்டு புத்தி அப்படி தான். அப்போது உங்களோட அம்மா உங்களுக்கு ஒரே பையன் தானா, இன்னொரு பையன்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க ஒருத்தந்தான், ஏன் இவனே சமாளிக்க முடியல, இன்னொருத்தனை வச்சு நான் எங்கே சமாளிக்கிறது அப்படிங்கவும், இல்லை உங்கள் குடும்பம் பிடிச்சிருக்கு, இன்னொரு பையன் இருந்தால் பெரிய வழி கட்டி கொடுத்துடலான்னு பார்த்தேன் அப்படிங்க. டங்குன்னு மேலேருந்து சாரா கீழே குதிக்கிறா. ஹேய் நீ ஏன் இப்படி பேய் மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. மா என்னம்மா, நான் அந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் விட்டுற முடியுமா, அதெல்லாம் போக போக வரும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜேகே எனக்கும் இல்லாமல் திடீர்னு வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ அடிக்கடி வருவார், பட் இன்றைக்கி சொல்லாமல் கல்யாணம் வந்துடுறாரு. ஸோ கரெக்டாக சாரா வந்துட்டு ஆர்கியூ பண்ணிவிட்டு அந்த கிச்சன் விட்டு வெளில போகலான்னு கிச்சனுக்கு வெளியே வரும்போது கரெக்டாக அந்த கதவு மாதிரி இருக்கும்ல, ஸோ கதவு இருக்காது, பட் அந்த நடக்கிற பாதை இருக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்துருப்பா. வந்து பார்த்தா ஜேகே வந்துட்டுருக்காரு. அவளை பார்த்ததுமே ஹே பேபி அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டிட்டு வராரு. ஹாலில் அங்கே ஒரு மனுஷன் டிவி பார்த்துட்டு இருக்கிறது தெரியல. வந்துட்டு ஏதோ ஒரு வேலையை வந்துட்டு வெளியே போயிருந்துருப்பாரு. ஸோ இங்கே என்ன பண்ணுற, என்ன தங்கச்சி பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து சாராவை கட்டி பிடிக்க, அவள் வேண்டான்னு சொல்லியிருப்பா. இவர் என்ன இவ்வளோ அவசரமாக கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சி கணத்தில் முத்த வேற கொடுக்க, எங்க டேவோட அம்மா யாரும் இல்லை போல, நீ தான் இருக்கியா, ஓ அவங்களாம் வெளியே போயிட்டாங்களா, அப்போ இன்றைக்கி ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கட்டி பிடிச்சி முத்த மேலே பொழிய, இப்போது அவள் பிடிச்சி தள்ளி விட்டுருவா. அதுக்கு ஜேகேவும் என்னடி மாமா ஆசையாக கொஞ்சம் வந்தால் தள்ளி விடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அந்த பக்கம் பார்க்க, நீங்கள் அப்புறமா உங்களோட அம்மா உங்களோட அத்தைன்னு சொல்லிட்டு 3 பேரும் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான், அவருக்கு உயிரே போயிடுது. அப்படிங்கிறாரு. என்ன பேச்சே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா கேட்க, ஆண்டி இங்கே தான் இருக்கீங்களா, அது நீங்கள் நினச்சி இவளை கட்டி பிடிச்சிட்டேன், இந்த பொண்ணு எனக்கு யாரும் தெரியாது ஆண்டி, அது நீங்கள் நினச்சி கட்டி பிடிச்சிட்டேன், ஏம்மா சாரிம்மா நான் உன்னை என் ஆண்டின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிக்க போக, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாங்க. ஆண்டி அப்படிங்க உங்களோட அம்மா முறன்னு முறைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் அப்படியே திருட்டு மொழி முழிச்சிட்ருக்க, அப்படியே சாரான்ட்டு அம்மா அப்படின்பா. ஏண்டி இதான் காரணமா, கல்யாணத்துலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இப்போ என்ன இவ்வளோ தூரம் போயிருக்கு, இதுக்கு தான் அந்த பையனை வேணான்னு சொல்லி வாயின் தலையில் கட்டினியா அப்படிங்க. ஆமாம்மா அப்படின்னு ஒத்துக்கிறா உண்மையை. இப்போ நான் என்னடி சொல்கிறது அப்பா கிட்ட,
அப்படின்னு சொல்லி கேட்க அவர் அங்கே டிவி பார்க்குற குசியில் பார்த்துட்ருப்பாரு. மா இப்போதைக்கு வேணாம்மா, படிப்பு முடியட்டும். இதோ இந்த நாயை திடீர்னு கல்யாணம் பண்ணிடுச்சு. நான் படித்து முடிச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு வேறு பிளான் இருக்குமா. அது நாங்கள் லவ் பண்ணுறோம் தான், ஆனால் உடனே கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை அப்படிங்க. ஜெகன்ட்டு என்ன ஐடியா இல்லைங்கிறா, என்ன ஏமாற்ற பார்க்குறியா? அதெல்லாம் தெரியாது, இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா அப்படிங்கிறாரு. லூஸ் மாதிரி பேசாதடா, 2 பேரும் முதல்ல படித்து முடிக்கலாம், நல்ல ஒரு வேலைக்கு போகலாம், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா. ஆ பண்ணிக்கலாம், ஆனால் இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், உன்னை நம்ப முடியாது அப்படிங்கிறாரு. இப்போது உங்களோட அம்மா பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், இங்கே நாங்கள் இருக்கோம் சரியா, நாங்களும் இங்கே இருக்கோம்னு நினச்சிட்டு பேசுங்க அப்படிங்க. ஆண்டி அதை பார்த்துட்டிங்கள, தெரிஞ்சிடுச்சுல, மன்னிச்சிக்கோங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னாலும் மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்போ இந்த பக்கம் டே கரெக்டாக வர, டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் வந்து பார்த்தீங்க பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்குது. டே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லாமே நடந்ததெல்லாம் சொல்ல, சரி ஓகே, இப்போ என்ன உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா, படித்து முடிங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணி வைக்கிறோம், நாங்களே பண்ணி வைக்கிறோம், இதோ இந்த பைத்தியக்காரியாட்டில் பண்ணிட்டு வந்து நிற்காதுங்க சரியா அப்படிங்க. ஓகே ஆண்டி, எங்களுக்கு பெரிய மண்டபத்தில் கல்யாணம் பண்ணணுன்னு தான் ஆசை, சாரா அப்படி தான் அடிக்கடி சொல்லுவாள். ஸோ சிம்பிளாலாம் எங்களுக்கு பண்ண ஆசை இல்லை, அதனால தான் வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணணுன்னு எங்களுக்கு ஆசை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு பார்க்க சோஃபாவில் யார் உங்களுக்கு வந்துருக்குதுன்னு கேட்குறாரு. மாமனார் சாமி அப்படின்னு சாரா சொல்லுவா. ஐயோ அவரை கவனிக்காமே வந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு போய் கரெக்டாக அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு, அங்கிள் என்ன இந்த சேனல் பார்க்குறீங்களா அப்படிங்க. நான் இது வேணால் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருக்காரு. என்னடா இந்த ஆள் இப்படி மாற்றிட்டு இருக்கிறான், ஒன்று கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தலைவலியே எடுத்துருச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கா. இப்போ அப்பா வந்துட்டு ரிமோட் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜேகே வந்துட்டு, ரிமோட்லாம் வேணாம் அங்கிள், நீங்கள் எதை போட்டாலும் நான் பார்க்குறேன், ஒன்றா சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரா. அவ்வளோதான், நம்ம ஜேகேவையும் துறைக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எது போட்டாலும் பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அங்கிள், கண்டிப்பாக நம்ம 2 பேத்துக்கும் மேபி ஒரே விஷயம் கூட பிடிக்கலாம் இல்லையா, ஏன்னா எல்லோரும் ஒரே இடம் தானே, ஆம்பளைங்க தானே பசங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதை போட்டாலும் நான் பார்ப்பேன் அங்கிள், ஏதாவது ஒன்று போடுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஃபைட் பிடிக்குமா, இல்லை எஃப்டிவி ஏதாவது போடுறீங்களா அந்த பேஷன் டிவி அப்படிங்கிற மாதிரி கேட்க, டேய் என்னடா எஃப்டிவியெல்லாம் கேட்குற அப்படிங்கிறாரு. அங்கிள் இதில் என்ன இருக்குது, அது ஃபேஷன் ஷோ நடக்கும்ல, நல்லாயிருக்கும் அங்கிள், பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாரா. சரி இப்போ வேணாம், எல்லோரும் அந்த பக்கம் போனால் நம்ம பார்க்கலாம், இப்போ நம்ம எதனாவது சண்டை பார்க்கலாமா அப்படிங்கிறாரு. ஓகே அங்கிள், WWE போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேனல் போட சண்டை போய்கிட்டு இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரா டே 3 பேர் வந்துட்டு கிச்சனில் இருப்பீங்க. உங்கள் அம்மாவும் அவரோட அம்மாவும் அவங்க சமைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு வேலையை சமைச்சிட்டு இருக்க. அம்மா சிக்கன் செய்கிறாங்க, அத்தை வந்துட்டு மட்டன் செய்வாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 3 பேர் சும்மா பேசிக்கிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு தீனிட்டு உட்காந்துருப்பீங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி வெளியிருந்து ஆவுன்னு சத்தம் கேட்டே இருக்குது. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே வெளியே வந்து எட்டி பார்த்தா நம்ம ஜேகேவும் உங்களோட அப்பாவும் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த WWE ஓடுதில்ல, அதை பார்த்துட்டு ஜான்சினா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதில் சண்டை போடுவாங்கள்ல, அவங்களோட பேர் நான் தான் இதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே தூக்கி போடுறது. ஸோ உங்களோட அப்பா ஜேகே தூக்கி போடுறாரு. அங்கிள் என்ன அங்கிள் என்ன தூக்கியெல்லாம் போடுறீங்க அப்படின்னு இவர் கத்த, ஜான்சினாடா அப்படிங்கிறாரு. அங்கிள் இருங்க அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேர் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா உங்கள் அப்பாவை தூக்கி போட்டுட்டு கீழே போட, என்னையே தூக்கி போட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே வந்துட்டு குத்துற மாதிரி சண்டை போட்டுட்டு 2 பேரும் செம்மையாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. உங்களோட அப்பா எப்படின்னா இந்த கேரக்டரே கிடையாது, இவர் இப்படி தான் உங்கள் யாருக்குமே தெரியாது, ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மானா இவருக்கு இதெல்லாம் கூட பிடிக்குமா, இதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்க, சாரா வந்துட்டு அப்பா எப்பவும் பிஸ்னஸ்ன்னு தானே இருப்பார், இன்றைக்கி என்ன புதுசாக டிவி, அதுவும் இல்லாமல் ஜேகே கூட சண்டை, ஜாலியாக குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. ஒரு மாதிரி ஃபன்னியாக தான் இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக சண்டைலாம் முடிஞ்சிருது. இப்போ சாப்பாடெல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. எல்லா சாப்பாடையும் கொண்டு வந்து ஹாலில் உட்காந்து இப்போது உங்களோட அப்பாவும் ஜேகேவும் வந்துட்டு டிவி பார்த்துட்டே இருக்கிறனால, இங்கே பாருங்கள் டிவி ஆஃப் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்ப்பீங்களாமான்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் வந்துட்டு ஜாலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. நினச்சி கூட பார்க்கல இப்படியெல்லாம் ஒரு நாள் வரும்னு. ஸோ எல்லோரும் சும்மா இந்த மாதிரி பேசிகிட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அது பண்ணுவோம், இப்படி இந்த மாதிரி லைஃப்பில் நடக்கிற விஷயம் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. லிட்ரலி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மணி வந்து
வந்துட்டு ஒரு 10 இருக்கும். சாப்பாடு முடிஞ்சு அடுத்து வந்துட்டு மறுபடியும் இவங்க போய் டிவி போட்டு உட்காந்துக்க. டிவி வந்துட்டு நானும் தான் வருவேன்னு சொல்லிட்டு போய் டிவி பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க 3 பேர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மீன் குழம்பு வைக்கணும்ல, ஸோ மீன் எடுத்து வந்திருப்பாரு. இப்போது மீன் வந்துட்டு அம்மாவுக்கு கழுவு தெரியாது. வந்து மீன் கழுவி கொடுறான்னு கேட்டே இருக்க. அம்மா போம்மா, காலேருந்து அலைஞ்சிட்டே இருக்க, நீ கழுவிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துப்பாரா. ஸோ கரெக்டாக உங்களோட அப்பா பார்க்குறாரு. என்னப்பா மீன் கழுவி கொடுக்க சொன்னால் கழுவி கொடுக்கணும், நான் போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து அவர் மீன் கழுவி கொடுக்குறாரு. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி. அப்பா வந்துட்டு இந்த மாதிரி கிடையவே கிடையாது, எப்போவுமே ஆஃபீஸு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலிக்குள்ளே இருக்கார். அவருக்கு அந்த ரிமோட் கையில் கொடுத்ததுமே ஒரு மாதிரி குழந்த மனசு ஆகிடுச்சு. ஸோ இப்போது அவர் தான் மீன் கழுவி கொடுத்துட்ருக்க. உங்களோட அம்மா வந்துட்டு அந்த கழுவி கொடுத்த மீன்லாம் கட் பண்ணி பாதிக்கு மசாலா தடவி ஃப்ரீசரில் வைக்கிறாங்க. ஸோ அதனால கிறிஸ்பி கொடுக்கும்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரீசரில் வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அத்தை இருக்காங்கள்ல, ஸோ அவங்க வந்துட்டு குழம்புல போடுறதுக்காக மீன்லாம் மசாலா அரைச்சி குழம்பு வச்சுட்ருப்பாங்க. ஸோ சாரா வந்துட்டு சாதம் வைக்கணுமா, இப்போ நான் அந்த அரிசி எப்படி கழுவுறது, கழுவிட்டு சாப்பாடு வைக்கணுமா, இல்லை என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே, ஊற வச்சுட்டு கழுவணுமா அப்படின்னு கேட்குறா. அப்போ உங்களோட அம்மா தான், அரிசி முதல்ல கழுவிட்டு ஊறவை, அப்புறமா எடுத்து சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவளும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ இப்படி தான் ஆளுக்கு ஒரு வேலை பண்ணிகிட்ருக்க. நீங்கள் வீடெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ மதியம் சாப்பிட்ணும்ல, ஸோ அதனால் க்ளீன் பண்ணிகிட்ருக்க. இப்போ 3 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் தான் ஜான்சினா, நான் தான் இது, நான் தான் அதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பேர் சொல்லிட்டு 3 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிற. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜேகேவும் உங்கள் அப்பாவும் சண்டை போடும்போது நம்ம டே தான் ரெஃப்ரி, ஓகேவா. அவர் வந்துட்டு 1 2 3ன்னு கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா தான் வின் பண்ணுறாரு. ஜேகே வந்துட்டு அங்கிள் அப்படிங்க, நான் தான் வின்னு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இன்னுமே வந்துட்டு இவங்க 2 பேர் லவ் பண்ணுறது உங்களோட அப்பாவுக்கு தெரியல, ஓகேவா. ஸோ அவர் டிவிலே மூழ்கிட்டார். அடுத்து வந்துட்டு இப்போ டேவும் உங்களோட அப்பாவும் விளையாட. ஸோ நம்ம ஜேகே தான் 1 2 3ன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ உங்களோட அப்பா தான் அகைன் ஜெயிக்கிறாரு. என்னடா வயசு பசங்க இவ்வளோ வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, நீங்கள் ஓடி வந்து அப்போ நான் சண்டை போட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட விளையாடிருப்பார்ல, அந்த மாதிரி இப்போது உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு அப்பா நிற்க. இந்த பக்கம் ரெஃப்ரி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜேகே தான். ஸோ உன்னால் முடியுங்க, நீங்கள் போட்டு வெளுத்துட்டு இருக்கிறீங்க. அவரும் என்னடி அடிக்கிற அப்படிம்பாரு. சண்டைன்னு வந்துட்டா, நான் இப்படி தாண்டா ஜான்சினாவோட பிள்ளைடா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணத்துலேயே குத்து பஞ்செல்லாம் வச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஃபைனலாக ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்குது இந்த டைம்லாம். ஆஃப்டர்நூன் ஆகுது, சமைச்செல்லாம் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பாடெலாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. மீன் குழம்பு, மீன் பொரிச்சது, இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஓகேவா. இப்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட அம்மா தான் கேட்குறாங்க, என்ன சொல்லிட்டு வந்தீங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது அப்படிங்க. அப்படி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. ஆக்சுவலாக நேற்று நைட்டு சாரா வந்து வீட்டில் சொல்லும்போது பயங்கர பிரச்சனையாக ஆயிருந்திருக்கும். அப்படியே வீட்டில் இருக்கிற கையில் கிடச்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிருந்துருப்பாரு. இப்போ அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் சதுரி தான் கிடந்திருக்கும். அப்போது உங்களோட அம்மா வந்துட்டு இங்கே பாருங்கள், ஏதோ கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, நம்ம பொறுமையாக பேசலாம், ஓகேவா, காலைல போய் பேசலாம் அப்படிங்க. பேசுகிறதா, பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடமே இல்லை. ஒன்று நீ போய்ட்டு அவளை கூப்பிட்டு வர, நீ கூட்டிகிட்டு வரலன்னா அவ்வளோதான், நான் வாசல்லே தான் நிற்பேன். அவளாக வரல என்ன நடக்குன்னே தெரியாது, அங்கேயே வெட்டி போட்டு வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்ல. என்னங்க இப்படி கோவப்படுறீங்க, அவளுக்கு அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்கிறாள்ல, அவள் நம்மக்கிட்ட எத்தனை தடவை சொன்னால அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு என் பிஸ்னஸ் போச்சு, எல்லாமே போச்சு, இதுக்கப்புறம் அவன் அப்போ நம்ம கூட பார்ட்னர்ஷிப் வைப்பானா? என்ன நினச்சிட்டு இருக்கிறா அவள்? இவ தான் கல்யாணமே வேணான்ட்டு தெரிஞ்சா, சரி வேணான்னு சொல்கிறவள விட்டுடலாம், அவள் ஓகேன்னு தானே சொன்னான் நம்மக்கிட்ட அப்படிங்க. உங்களோட அம்மாவும் அவள் நம்மளுக்காக வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லவும், ஆக்சுவலாக நீங்கள் சாராக்காக தான் ஓகே சொல்லியிருப்பீங்க. ஏன்னா சாரா வந்துட்டு சிக்கல் அப் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இப்போது அப்படி தான் பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருந்துருப்பாரு. காலையில் வரும்போது கூட, இங்கே பாரு, நீ போய் கூப்பிடுற, நான் வாசலில் நிற்பேன், அவள் வரல வெட்டிடுவேன், அதான் அந்த பையனை தான் முதல்ல வெட்டுவேன், என்ன தைரியம் என்னோட பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் தான் வந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் இப்போ அம்மா சொல்ல எல்லோரும் சிரிக்கிறாங்க. அங்கிள் இவ்வளோ கோவப்படுவீங்களா நீங்கள்? அப்போ அந்த கோவத்தில் தான் எங்கள் 2 பேரையும் பந்தாடினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அந்த கோவத்துலலாம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி அந்த ஃபைட்டு பார்த்தங்காட்டிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜேகே பார்த்து, ஏப்பா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு கேட்க,
எல்லாரும் முழிக்கிறாங்க. ஐயோ இதையே இப்போ கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக போயிட்டுருக்கா. ஸோ ஏதாவது கேட்டு அவர் ஏதாவது சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ சாராவும் நோ சொல்லு அப்படிங்கிறா. ஜெக்கவும் அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்லை அங்கிள், நோ கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு, நான் சிங்கிள் அப்படிங்க. அப்படின்னா உன் அப்பா அம்மா அட்ரஸை கொடு, வந்து பேசுகிறோம் அப்படிங்க. எதுக்கு அங்கிள் அப்படின்னு கேட்பாரு. அட என்ன நீ புரியாத பிள்ளையா இருக்கிற? அதான் உன் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுனா எதுக்கு பேசுவாங்க? எனக்கு பெரிய பொண்ணு ஒன்று இருக்கால்ல, கல்யாணம் வேணான்னு சுற்றிட்டே தெரியுது. எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் உனக்கு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டா எனக்கு ஒரு கனவு முடிஞ்சிடும். எப்படி இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒயனுக்கு, அடுத்தது சாரா தானே, அதுதான் கேட்குறேன். அட்ரஸ் கொடுத்துட்டு போ, நான் வந்து பேசுகிறேன் அப்படிம்பாரு. எல்லாத்துக்கும் செம்ம ஷாக் அண்ட் சர்ப்ரைஸு. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக இருக்குது அந்த இடம். ஸோ இப்படி எல்லாம் சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க டே மட்டும் எழுந்திரிச்சு அப்படியே உள்ளே போவார். எங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாராவும் ஜேகேவும் பேசி பழகணுமாம்மா. அதனால உங்களோட அப்பா உங்களை எப்படி அந்த பையன் கூட பேசி பழக விட்டாரோ அந்த மாதிரி சாராவையும் ஜேகேவையும் பேசி பழக சொல்லிட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. அதுங்க சும்மாவே வெளியே சுற்றும். பர்மிஷன் கொடுத்தா கையிலேயே பிடிக்க முடியும். 2 பேரும் போய் ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி பைக்கில் பறந்து போயிட்டுருக்குறாங்க. அவ்வளோ ஹாப்பி 2 பேத்துக்கும். என்னடி அப்பா இவ்வளோ மக்கா இருக்கான் அப்படின்னு கேட்க அவள் மண்டையிலே போடுறா. டேய் என் அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா? ஈஸியாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா மக்குன்னு சொல்லுவியா அப்படிங்கிற அடிச்சுட்டு வரா. ஸோ இவங்க இந்த மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்க. இந்த பக்கம் அத்தை, நீங்கள், அப்புறமா உங்களோட மாமா, உங்களோட அம்மா 4 பேர் உட்காந்துருப்பீங்க. ஸோ இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெட்டியாக அங்கே போர் அடிக்கிறது உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்கள் மேலே ஏதோ வந்து விழுற மாதிரி இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடிட்டே தான் மேலேருந்து ஏதோ கழுவு தூக்கி போட்டுருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்க மேலே வா அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படிம்பீங்க, பாடி அப்படிம்பாரா. என்னடாவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறீங்க. ஸோ மேலே போகவும் அங்கே டே வந்துட்டு டக்குனு உங்களை பிடிச்சி ஹக் பண்ணுவாரா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க அதுவா ஆக்சுவலாக இது நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதுவும் இல்லாமல் அம்மா வேற இனிமேல் இங்கே தான் வெளியே தான் தூங்கணும்னு சொல்லிட்டாங்க, அதான் ஒரு வாட்டி ஹக்கு கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. ஹக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்பீங்க. வேற என்ன வேணும் அப்படிம்பாரு. அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க அவரும் ஆனால் அம்மா திட்டுவாங்களேடி அப்படிங்கிறாரு. அவங்களால தெரியாதுடா, தெரிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை கொடு அப்படின்னு நீங்கள் கேட்க கடவுளே அம்மா நேற்று எவ்வளோ அடி அடித்தாங்க, வேற கொடுப்பாங்க. இங்கே பாரு நான் கொடுக்குறேன், ஆனால் நீ அம்மா கிட்ட சொல்லக்கூடாது சரியா, சீக்கிரட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்க. சரி சீக்கிரட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூட கரெக்டாக அவரும் கிஸ் பண்ண வர டே வயன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம். ஐயோ யாராதுன்னு சொல்லிட்டு 2 பேர் வெளியே வந்தா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படியே 2 பேர் கீழே வந்து உட்காடுறீங்க. ஸோ உங்களோட அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, பாருமா வயன் அப்பா அம்மா வீட்டுக்கு போகணுமா, வேலை இருக்கான், வழி அனுப்பிச்சி வை, அவங்க வேலை என்ன பண்ணிட்டுருக்க அப்படிங்க. இல்லை துணி இல்லையா, அதான் டேவோடது ஏதாவது எனக்கு ஆகுமான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படிம்பீங்க. அப்போ உங்களோட அப்பா வீட்டில் அத்தனை துணியை வச்சுட்டு துணி இல்லைங்கிற, எவ்வளோ காசு போட்டு எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. இல்லைப்பா இங்கே எதுவும் இல்லைல்ல, நாங்கள் இனிமேல் தான் போய் வாங்கணும் அப்படிங்க. உங்களோட அம்மா பிச்சிடுவேன் வயன், இங்கே பாருப்பா தம்பிகிட்டே அதெல்லாம் ஒன்றும் வாங்கி கொடுக்காத, வீட்டில் 4 கபோர்ட் ஃபுல்லாக இப்போ துணியே தான் கிடக்குது, சாரா கூட அத்தனை வாங்க மாட்டா, இவள் அத்தனை வாங்கி வச்சுருக்கா, நீ காசெல்லாம் செலவு பண்ணாத, இருக்கிற துணிவே நான் 4 வருஷத்துக்கு போட்டுட்டவ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்துட்டு டிரைவரை நான் கிட்ட உன் துணியெல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விடுறேன், அது வரைக்கும் நீ இதே துணியோட இரு சரியா. இங்கே பாருங்கள் இவளுக்கு துணி மட்டும் எடுத்து கொடுக்காதீங்க, துணி கடைக்கு போயிட்டானா உங்கள் மொத்த பர்ஸை காலி பண்ணிடுவா, இவளை துணி கடை பக்கம் மட்டும் கூப்பிட்டு போகாதீங்க அப்படின்னு அம்மா சொல்லிடுவாங்க. ஸோ அதை சிரிக்கிறாங்க. சரி அவளுக்கு பிடிச்சா தானே எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களோட அத்தை பார்த்தீங்கன்னா உங்களை மேலேயே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ டேவும் வந்துட்டு இதுதான் பண்ணி பார்க்குறாரு, கிட்டே விட மாட்டேங்கிறாங்க. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். உங்கள் வீட்டிலேருந்து திங்ஸ் எல்லாம் வருது, தட் மீன்ஸ் உங்களோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தராங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டு உங்கள் ரூமில் டே ரூமுக்குள்ள ஸோ அங்கே தான் வந்துட்டு எல்லாமே அன்பேக் பண்ணி எடுத்து வச்சுட்ருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அத்தை வந்து சாப்பிடுமா வா ஒயின் சாப்பிட்லான்னு கூப்பிடுறாங்க. நீங்களும் கீழே வர டேவும் வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துருப்பாரா, வாடா சாப்பிட்லான்னு கூப்பிட்டு போய் 3 பேரும் சாப்பிட்றீங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் அத்தனை தூங்க போகிறேன் அப்படிங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லி அனுப்பிடுவாங்க. டேவும் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வர ஏய் நில்ல அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. மா என்னம்மா அம்மா என்னால் இங்கே படுக்கவே முடியலம்மா, முதுகு வலிக்குதுமா அப்படிங்க. முதுகு வலிக்குதா, தரையில் படு
அப்படின்னு சொல்ல நீங்கள் தூங்குறதுக்கு போயிட்டீங்க மேலே. ஸோ இப்போ அத்தை விட மாட்டேங்கிறாங்க டேவை. ஸோ அவர் வேறு வழியே இல்லை, சோஃபாவில் படுத்துருப்பாரு. இப்படி தான் நல்லா நைட் ஆகுது. சரி ஓகே, நைட் அம்மா தூங்கியிருப்பாங்க, இப்போ அங்கே போகலாம். மதியமே அவள் ஆசையாக கிஸ் கேட்டா, ஒன்றும் கொடுக்க கூட விடலை இவங்க. புறம் பிடிச்சிதுங்க, என் பொண்டாட்டி கொஞ்சத்துக்கு எத்தனை பேர்த்திட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக அப்படியே வந்துட்டு ஸ்டெப்பில் மேலே ஏறி ஏறி போயிட்டுருக்காரு. கடைசி ஸ்டெப்பு தான் போகும்போது ஏதோ முட்டிகிட்டே இருக்குது. எவன்டா செவத்தை கொண்டு வந்து இங்கே குறுக்க வச்சதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தள்ளினா அது இந்த பக்கம் நகருது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழேருந்து மேலே பாருங்க. அவரோட அம்மா அப்படியே செல்லு அப்படி டார்ச் வடிச்சிட்டு நிற்கிறாங்க. அம்மா அப்படின்னு இவர் சொல்ல, எதுக்கு இங்கே வர, என்ன வேலை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, வயனோட மோதிரம் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னால் தேடிட்டு இருக்கிறேன் அப்படிங்க. இருட்டில் தேடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவளது வைர மோதிரம் அவள் அப்பா பர்த்டேக்கு கொடுத்தாராம். வைரம் மின்னும்ல, லைட் வெளிச்சத்தில் அவ்வளோக்கா தெரியாது, அதனால தான். வைரம் வெள்ளை தானே, இருட்டில் மின்னும்ல, அதனால தேடுறோமா அப்படிங்க. அவங்க பக்கத்தில் இந்த பூந்தொட்டி இருக்கும், ஃப்ளவர் வாஷ் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து முதுக்குள்ளேயே ஒன்று போடுறாங்க. யார்கிட்ட போய் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்றுன்னு கீழே ஓடி போயிடுறாரு, முதுகு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே. ஸோ போயிட்டு குப்பரடிச்சு படுத்துக்கிறாரு. அவ்வளோதான், ஒன்றுத்துக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. அப்போது நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் டே பார்த்தீங்கன்னா செம்ம தூங்கிட்டு இருக்கிறாரு. அம்மா வந்து எழுப்புறாங்க. ஏய் எந்திரி, காலேஜ் கிளம்பு, எந்திரி அப்படிங்க. மா காலேஜுக்கா? இல்லைம்மா நான் போகலை அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்க, கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பொறுப்பு வந்துடுச்சு, நான் வேலைக்கு போகணும். நான் காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு மதியத்துக்கு மேலே எங்காவது இன்டர்வியூ போயிட்டு நான் வேலை தேடிக்கிறேன் அப்படிங்க. அவ்வளோதான். அடுத்த செகண்ட் அவரோட உடம்பு ஃபுல்லாக ஒரு பக்கெட் தண்ணி இருக்குது, அதாவது பொலிச்சுன்னு கொண்டு ஊற்றிருப்பாங்க. மனசு அப்படியே பத்திர போயிட்டு எழுந்திரிச்சு உட்காடுறாரு. என்னம்மா ஏமா அப்படி பண்ண அப்படின்னு கேட்க, ஏய் என்ன பேசுகிற, படிக்கிறதுக்கு போக சொன்னால் வேலைக்கு போகிறேங்கிற, என்ன வேலைக்கு போவ அப்படின்னு கேட்க, ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறேன், அப்புறம் என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படிங்கிறாரு. கல்யாணம் ஆனால் படிக்கணும்னு யாராவது சொன்னாங்களா, இல்லை ஓ செலவு நீ பார்த்துக்க, என் செலவு நான் பார்த்துக்க நான் சொன்னேன்னா? இல்லை அப்படிங்க. இல்லைம்மா சிரமமாக இருக்கும்ல உனக்கு, ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுற, அதான் அப்படின்னு சொல்லுவார். இப்போது நீ காலேஜுக்கு கிளம்புறியா இல்லை விளக்கு மாத்தாலே அடி வாங்குறியா என் கையால் அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா கிளம்புறேன், காலேஜுக்கு கிளம்புறேம்மா, நான் எதாவது பார்ட் டைம் வேலைக்காவது போட்டா அப்படின்னு சொல்லி வாய் திறக்க, எடு அந்த செருப்பு அப்படின்னு கற்றுவாங்க. இல்லைம்மா ஃபுல் டைம் நான் காலேஜே போகிறேன், காலேஜ் போய் படித்து முடிச்சுட்டு இன்னொரு வருஷம் தானே, அப்புறமா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவார். அவர் போனதுக்கப்புறமா இந்த ஒயன் பிள்ளை எங்கே போனா, என்ன பண்ணுறா, இன்னுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை மேலே வராங்க. ஒரு வேலை ரெடி ஆகிட்டு இருப்பாளோ என்னமோன்னு சொல்லிட்டு மேலே வந்து கதவு தட்டினா எந்திரிக்கவே இல்லை. நீங்கள் ஆன்ட்டு இருக்கிறீங்க. கதவு தர வையன், என்ன பண்ணுற, டைம் ஆகுது அப்படிங்கிறாங்க. நீங்களும் கதவு திறந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்து நிற்க, என்னடி இப்படி நின்றுருக்க, கிளம்பலையா நீ அப்படிங்க. எங்கத்த எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கண்ணில் அவங்கள பார்க்க, எங்கே கிளம்பிட்டுப்பா, காலேஜுக்கு தான், டைம் ஆகுதுல, எத்தனை நாள் லீவ் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அத்தை காலேஜுக்கா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் வேறு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், காலேஜ் எல்லாம் தேவையில்லை, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் உங்களுக்கு அடக்கமாக நல்ல ஒரு வீட்டு மருமகளாக டேக்கு நல்ல பொண்டாட்டியாக நல்லபடியாக குடும்பம் நடத்துகிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போக பார்க்க டக்குனுங்க முட்டி பிடிச்சி இழுக்கிறாங்க. அத்தை அப்படிங்க. எங்கே போகிற அப்படிங்க. தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. முடியாது, போய் ரெடியாகு அப்படின்னு சொல்கிறாங்க. சரித்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க கட்டில் மேலே படுத்து தூங்கிடுறீங்க. பெட்டில் போய் படுத்துக்க அவங்க அப்படியே உங்களை வந்துட்டு இழுக்கிறாங்க. எந்திரிடின்னு. அத்தை ப்ளீஸ் அத்தை விட்டுருங்க அத்தை, நான் காலேஜெல்லாம் போகலத்த, நான் உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாக இங்கேயே இருக்கிறேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை வீட்லேயே இருக்கலாம் அத்தை, 2 பேரும் சீரீஸ்லாம் பார்க்கலாம் அத்தை, நிறைய வெப் சீரிஸ் ட்ராமாலாம் வந்துருக்குது அத்தை அப்படின்னு கத்துற. இங்கே பாரு, மரியாதை இருந்துச்சு, காலேஜ் கிளம்பு, இதுக்கு மேலே தான் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு விழுகிற மாதிரி விளக்கு மாத்தால்தான் உனக்கு விழுகும் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் என்ன அடித்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு நல்ல மருமகளாக வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்க. முதல்ல எந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து பொத்துனவங்க மேலே ஊற்றிடுறாங்க. நீங்களும் அப்படியே நினைஞ்சு போயிட்டு கண்டிப்பாக போய் ஆகணுமா அப்படிங்கிறீங்க. படிக்கணும், பொண்ணுங்கன்னா நல்லா படிக்கணும். ஏதோ நீ என்ன மாதிரியே இருக்கா, என்ன மாதிரி பேசுனேன்னு சொல்லலாம். அவன் என்னடா நான் காலேஜ் போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் நீங்கள் இல்லைத்த
ஆல்ரெடி நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அவரை படிக்க வைக்கணும். அவர் படித்தா கண்டிப்பாக ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணுவார். ஸோ நான் எதுக்கு வீண் செலவு எனக்கு? நான் இதுக்கு மேலே அப்பா கிட்டே கேட்டால் அது நல்லா இருக்காது. ஏன்னா அது உங்களுக்கு ப்ரைட் கம்மியாகும். ஸோ நான் வீட்டிலே இருந்துக்கிறத ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீட்டிலேருந்து ஏதாவது பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணுறேன். ஓகேவா? நம்ம ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க ஏய் இங்கே பாரு, படிக்க வைக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களையும் கிளப்பி 2 பேர்த்தையும் அப்படியே காலேஜ் அனுப்பி வச்சிடுறாங்க. ஒரு வழியாக 2 பேர்த்தையும் காலேஜ் அனுப்பி வச்சுட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா சேம் அதே காலேஜில் நீங்கள் படிச்சுருந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ சாராகவே உங்களுக்கு டக்குன்னு வந்து பார்க்க முடியாது. அப்படியே வேறு ஒரு செக்ஷனே வேறு. ஓகேவா? ஸோ வேறு ஒரு கேம்பஸ், ஒரே காலேஜுக்குள்ளே வேறு ஒரு கேம்பஸ்ஸு. இப்போது டே வந்துட்டு உங்களுக்கு கொண்டு போய்ட்டு அங்கே விடுறாரு. விட்டுட்டு அப்படியே பாயெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அவரோட கிளாஸுக்கு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி தான் இப்படி உங்களை 2 பேர்த்தையும் காலேஜ் அனுப்பி வச்சுட்டு டேவோட அம்மா வந்துட்டு கிளம்பி அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு அட்வொகேட்னால் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. எப்படின்னா யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் டாப்பில் இருப்பாங்க. ஸோ மற்ற எல்லோரும் வந்துட்டு நிறைய பேர் கேஸே கிடைக்காம இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க தான் இவங்க. நிறையா கேஸ்லாம் கிடைக்காது, பட் அப்பப்போ கேஸ் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான். இனிமேல் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும், 2 பேர்த்த படிக்க வைக்கணும். என்ன பண்ணுறது, கேஸ் வேறு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அந்த கோர்ட் வாசலில் வந்துட்டு ஒரு மாதிரி டேபிள்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்களா. ஸோ அப்படி உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு உங்களோட அப்பா தான் வராரு. அட சம்மந்தி, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்க. நான் வக்கீலுங்க, அதான் இங்கே இருக்கேன். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அதுவா, அது ஒரு பெரிய தலைவலி. ஒருத்தன் வந்துட்டு லேண்ட் அவன்கிட்ட வாங்கணும், ஸோ அது இஷ்யூ ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஓ சரி, உங்களுக்கு நல்ல வக்கீல் நான் யாராவது ரெஃபர் பண்ணிட்டா அப்படின்னு நீங்கள் கேட்க, சம்மந்தி நீங்கள் இருக்கப்போ நான் இன்னொரு வக்கீல் தேடணும். நீங்கள் எவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, நீங்களே இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. ஆமாம், ஃபீஸ் எவ்வளவோ அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபீஸ்லாம் வானாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், குடும்பம் வேறு தொழில் வேறு. ஸோ ஃபீஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும். அண்ட் கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரி கேஸ்க்கெல்லாம் மற்ற வக்கீல் எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் கொடுக்குறாரு. பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா அட்வான்ஸ் மாதிரி செக். அதுக்கே வந்துட்டு ஒரு 5 லட்சம் கொடுத்துருக்காரு. என்னங்க இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம், நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸுக்கு போனப்போ எனக்கு இதை விட அதிகமாக செலவாச்சு. ஸோ இது அட்வான்ஸ் தான், கேஸை முடிச்சுட்டு நீங்கள் மிச்சம் அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க, எவ்வளோ சொல்கிறீங்களோ நான் கொடுத்துட்றேன். சரி ஓகே, உங்களுக்கு கேஸ் டீட்டெயிலாக இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலே கொடுத்துட்டு போயிடுறேன். உங்களோட அத்தைக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஃபஸ்ட்டு கேஸ் பெரிய கேஸ், இது சின்னதெல்லாம் கிடையாது, இது பெரிய இஷ்யூவாக இருக்கிற கேஸு. ஸோ அதோட டீட்டெயில் எல்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி நைட்டு பகல் உட்காந்து ஒர்க் பண்ணி கேஸை ஸ்மூத்தாக செம்மையாக முடிச்சிடுறாங்க. ஆஃப்டர் தட் இந்த கேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேரே வந்துட்டு வேறு லெவலில் ரீச் ஆகிருக்குது. எப்படின்னா இந்த கிரிமினல் கேஸ் எல்லாம் வர்றது கிடையாது, பட் இந்த மாதிரி கேஸ் மட்டும் இவங்களுக்கு நிறையா வருது. ஏன்னா என்ன பண்ணாலும் இவங்க வந்துட்டு அதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பே பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஆளுங்களாம் இவங்ககிட்ட கேஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட அத்தை அவங்க 2 பேர்த்து படிப்பு செலவையும் பார்த்துக்குறாங்க, உங்களையும் பார்த்துக்குறாங்க. ஆனால் தினம் காலையில் அவங்க 2 பேர்த்தையும் எழுப்பி காலேஜ் அனுப்பி வைக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு போதும் ஆயிடுது. ஏதோ ஒரு 5-6 வயசு குழந்தைங்கள் 2 பேர்த்தையும் ஸ்கூலுக்கு அதாவது வேண்டாம் வெறுப்பாக பிடிச்சி தள்ளி விடுவோம்ல, அப்படியே அழுது அடம் பிடிச்சி போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். தினம் அவங்க 2 பேர்த்து காலேஜ் போய் பிடிக்காம ஐயோ இன்றைக்கி போகணுமான்னு தூங்குறேங்கிறது, லீவ் போடுறேங்கிறது, சலுப்பாக்குதுங்கிறது, தலைவலிக்குதுங்கிறது, வயிற்று வலிங்கிறது, அப்படி இப்படி சொல்லி லீவ் போட பார்க்குறது. ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி உங்கள் 2 பேர்த்தையும் காலேஜ் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படியே அக்கடா இந்த வேலை முடிச்சுட்டு அவங்க அடுத்த கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்க வந்துட்டு ஒரு நாள் நைட் ஃபோன் பண்ணுறாங்க. அத்தை என்னத்தை இன்னும் காணோம், உங்களை காணோம், எங்கே போனீங்க, என்ன வருவீங்க, அத்தை வரும்போது பரோட்டா வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க, சரி வரும்போது உனக்கு பரோட்டா வாங்கிட்டு வரேன், ஆனால் அத்தை இன்றைக்கி வர மாட்டேன், இன்றைக்கி 2 பேர் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்குங்க அப்படிங்க. ஏன் தா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அத்தைக்கு ஒரு கேஸ் விஷயமா வெளியூர் போகிறேன் தெரியுமா, ஃபஸ்ட்டு கேஸ் வெளியூரில் அப்படிங்க. அத்தை கங்க்ராச்சுலேஷன், டேவ் அனுப்பிட்டா தனக்கு அப்படிங்க. ஹேய் அவனுக்கு தான் நான் தோணேன், எனக்கு எதுக்கு அவன் தோணேன், நான் பார்த்துப்பேன், நீங்கள் 2 பேர் பத்திரமா இருங்க. அப்புறம் முக்கியமாக அவன் சோஃபாவில் தான் தூங்கணும், புரியுதா அப்படிங்க. புரியுத, நான் போய்ட்டு கதவை லாக் பண்ணிக்கிறேன் உள்ள. சரி ஓகே, நீங்கள் பத்திரமா போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோன் அப்படியே வைக்க டே வந்துட்டு கிச்சன்லேருந்து வராரு. எங்கடி அம்மா ஃபோன் பண்ணி என்னை இன்னும் காணோம் அப்படிங்க. அதுவா, அத்தை இன்னைக்கு வர மாட்டாங்களே அப்படிங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாரு. பத்திராதுடா, அத்தைக்கு வெளியூரில் ஒரு கேஸ் இருக்கான், அவங்க அங்கே போயிட்டுருக்காங்களாம், அதனால் வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல,
நிஜமாவா அப்படிங்கிறாரு. ஆமாம். அப்புறம் அத்தை என்கிட்ட ஒன்று சொன்னாங்க அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்பாரு. அப்போ நீங்கள் அப்படியே கிட்ட போகிறீங்க. ஸோ அவரும் அந்த டாட்டா மேக் பேஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் அவரோட கணத்தை ஒரு மாதிரி இந்த விரல் வச்சு தடவிக்கிட்டே, அத்தை என்ன ரூமில் போயிட்டு அப்படிங்கிறாரு. கதவை லாக் பண்ணி படுத்துக்க சொன்னாங்க. அப்புறம் ஒன்றா இதோ இந்த சோஃபாவில் படுத்துக்க சொன்னாங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நில்லு அப்படிம்பாரு. நிற்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கதை சாத்திக்கிறீங்க. அவர் கதை தட்டிக்கிட்டே இருக்காரு. திரடின்னு. மாட்டேன், அத்தை சொன்னாங்க கதவை சாத்தி படுத்துக்கணும், அவனை மேலேயே விடாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் உன்னை விட மாட்டேப்பா சாமி, அத்தை அப்போ கோச்சுக்குவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஏய், என்னை காத்தாண்டி இது மாதிரியெல்லாம் சான்ஸ் கிடைக்கும். ப்ளீஸ் கதை தரேன், ப்ளீஸ் நான் பாவல்ல அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் சிரிச்சுட்டே ஓடி போய் கட்டில் படுத்துக்கிறீங்க. செம்ம சிரிப்பு உங்களுக்கு. அவர் அங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக அந்த மனுஷன் அந்த பக்கம் போகவே இல்லை. வயன்னு கெஞ்சிட்டே இருக்க. உங்களுக்கே பாவமாக போயிடுது. சொல்லாமே இருந்திருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் கதவு திறப்பேன், பட் நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் கண்டிஷன் போடுறீங்க. கண்டிப்பாக இது பண்ண மாட்டேன், கம்மி 2 பேர் தூங்கிடலாம் அப்படிங்கிறாரு. நம்பி திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து முடிக்கல. அதுக்குள்ளே டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாரு. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, சமத்தை தூங்குன்னு தானே சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, தூங்க தான் போகிறோம் இப்போல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ண வருவார். நீங்கள் அத்தை திட்டுவாங்கடா போடா அப்படிவீங்களா? தெரிஞ்சாதானே, சீக்ரெட்டாக வச்சுக்கலாம், சொல்லாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நீங்கள் சொன்னது இன்றைக்கி அவர் சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே சரி ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வச்சுக்கிட்டே நீங்கள் கண்ண முடி நிற்க. ஸோ அவரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுவார். அப்போ நீங்கள் போசண்டியர் வேறு என்ன பண்ண போகிறீங்க? அவ்வளோதான், கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, கண்ணை தருங்க விட்டா என்னதான் சொல்ல, கண்ணை தருங்க நாட்டி கேர்ள்ஸ். ஓகேங்க டியர், ஸோ இந்த ஒன் அவ்வளோதான் முடிஞ்சு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? அப்புறம் முக்கியமாக இது ஜஸ்ட் கற்பனை மட்டும்தான். இது ஜஸ்ட் உங்கள் பிம்மியோட ஒரு கிறுக்குத்தனமான கற்பனை, ஓகே? இது ரியல் லைஃபுக்கு செட்டு ஆகுமாங்கிறது 0.0.1% தான் பாசிபிள். ஸோ யாரையாவது பார்த்ததுமே பிடிச்சிருக்குது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது லைஃப்பில். ஸோ அதெல்லாம் கிறுக்குத்தனம். நான் ஸ்டோரிக்காக சொல்கிறேன், ஜஸ்ட்டு ஸ்டோரிக்காக சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, நான் எத்தனை ஓகே சொல்கிறேன்னு தெரியல, பட் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், அதனால் சொல்லிட்டேன். இது ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரி. மேபி சடனாக உங்களுக்கு எங்காவது பார்க்கும்போது இந்த ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். இது நல்லா தானே இருக்கும், லைஃப் செட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, ஓகே? நல்லா படிங்க, நல்லா ஜாப் பண்ணுங்கள், கல்யாணம் நல்லா சீக்கிரம் பண்ணிக்காதீங்க, லவ்வே பண்ணாதீங்க. அப்படியே லவ் பண்ணாலும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஒரு 25 ஏஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க. அந்த பையன் செட் ஆவான் அப்படிங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு 25 ஏஜுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள். யுவர் வெயிட் வில் பி ஒர்த், ஓகே? இது ஜஸ்ட் நான் ஸ்டோரிக்காக சொன்னேன். மேபி இந்த சான்ஸ் தேவைப்பாக்கிட்டேன்னா கோ ஹீட், ஹீ இஸ் சச் அ குட் காய், ஓகே? ஸோ அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் எல்லோரும் பிடிஎஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க, ஸோ எல்லோரும் டேப்பா மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. அண்ட் டடா பாய் சராங்க. அப்புறம் முக்கியமாக என் ஸ்டோரி என் வாய்ஸ் போயிடுச்சுடியே, ஸோ மன்னிச்சிக்கோங்க. கோல்டு வாட்டர் குடிச்சு தொண்டை போயிடுச்சு. வாய்ஸ் ஒரு மாதிரி கிராக் வாய்ஸாக வருது, அடிக்கடி பேசுகிறப்போ கரக்கரான்னு வருது, டிஸ்டர்ப் ஆகி தான் மன்னிச்சிக்கோங்க. அப்புறம் கரெக்டாக நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆட்டுக்குட்டி கத்த ஆரம்பிக்கிறது, திடீர்னு கோழி எங்கேருந்து கத்தும், திடீர்னு இவங்க ஆன்னு கத்துவான், திடீர்னு எங்கே குதிப்பான், கேட்டை போட்டு உருட்டுவான், ஒரு மாதிரி உழுக்குவான். ஸோ எல்லா சத்தமும் உங்களுக்கு நாய்ஸஸாக கேட்கும் தான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சுட்ருங்க, பாவல நான் மன்னிச்சிக்கோங்க. அண்ட் வேறு என்ன, இன்றைக்கி கிழமை சனிக்கிழமையா எனக்கு தெரியல, என் தம்பி தான் சொன்னான், கால் பண்ணப்போ சொன்னான் இன்றைக்கி சனிக்கிழமைக்கா அப்படின்னு. நான் நினச்சேன் வியாழக்கிழமைன்னு. ஸோ இன்றைக்கி நான் எல்லா ஒன் ஷாட்டையும் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வேறு ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 1 வீக்குக்காக இந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த வாய்ஸை வச்சுட்டு எப்படி பண்ணுவேன்னு தெரியல, பட் இதனால் நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நேற்று போட்ட எல்லாம் ஸ்டோரி நிஜமாக நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த கப்பிள் கோல் ஜிம்னாது அது எனக்கு சுத்தமாக செட் ஆகும்னே தோணலைங்க டியர். என்னென்னா அது எனக்கு ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருந்துச்சி, ஆனால் போக போக எனக்கு அது எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல. ஏன்னா எனக்குள்ளே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் த்ரில்லராக கொண்டு போகலாமான்னு தோணுச்சு, பட் இல்லை வேணாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் கன்ஃபியூஷன்லேயே நான் அந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன்னா
அந்த ஸ்டோரியை முடிக்கிறதுக்கும் எனக்கு பிடிக்கவே இல்லை. அது ஒரு மாதிரி எனக்கு அது பிடிக்காத மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஆனால் வேறு வழி இல்லை, ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. நான் ரொம்ப நேரம் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏன்னா எனக்கு அது கரெக்டாக ஸ்டோரியே வரல. சரி, இதை இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த ஸ்டோரி அப்படியே போட்டுடலாம், என்ன பண்ணுறது, நல்லா இல்லாட்டியும் வேறு வழி இல்லை, நாளைக்கு ஒரு ஸ்டோரி போட்டே ஆகணுமே அப்படின்னு நினச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணேன்னா அதனால் போட்டுட்டேன். சரி பரவாயில்ல, ஆனால் கமெண்ட் எதுவுமே பார்க்க வேண்டாம், ஏன்னா நான் காலையில் கமெண்ட் பார்த்துட்டு தான் ரெக்கார்ட் பண்ணவே ஆரம்பிப்பேன் அடுத்த ஸ்டோரி. நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு நல்லா இல்லை போர் அடிக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் ஃபுல்லாக நான் ரெக்கார்டிங்கே பண்ண முடியாது என்னால். நல்லா இல்லைன்ட்டாங்களே, அப்போ போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்த ஸ்டோரி வராது. அதனால் எப்படி எனக்கு தெரியும் இந்த ஸ்டோரி நல்லா இல்லை, ஸோ அவங்க பார்த்தாலும் கமெண்ட்டில் இப்படி சொல்லுவாங்க, அதனால் நீ கமெண்ட்டை பார்க்காத, அடுத்த ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாதி இது ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்னமோ தெரியல, இந்த மானங்கிட்ட மனசு போய் கமெண்ட் பாருன்ட்டே இருந்துச்சா, சரி சும்மா அப்படி பார்த்துட்டு அப்படி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ராகவிடிய பாவம்னு அனுப்பியிருக்கீங்க. நிஜமாக நல்லா இருக்கா என்ன? நான் போடலாமா வேண்டாமா டெலீட் பண்ணிடலாமான்னு நினச்ச ஒரு ஸ்டோரி அது. பட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் குட்டிமா நீங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, ஸோ தேங்க்யூ. பேர் வேறு மறந்து போயிட்டேன். சீக்கிரம் எனக்கு கரெக்டாக பேர் மனப்பாடம் பண்ணணும் டியர், எல்லாத்து பேரையும் மனப்பாடம் பண்ணணும் நான். உங்களோட பேரையும் நீங்கள் ஐடியில் அந்த யூசர் ஐடி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எனக்கு அது நல்ல மெமரிஸ் ஆகிருந்துக்கும். ஆனால் ஐடியில் வேறு பேர், உங்களுக்கு வேறு பேர்னா தான் நான் மறந்து போயிடுவேன். சரி ஓகே, அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு, என் ஸ்டோரி முடிஞ்சு. அண்ட் டடா பாய் சாராங்கே. இன்றைக்கி ஸ்டோரி பிடிச்சிருக்கா?